வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். காதை புடிச்சா என்ன கிராஸ் பண்ணணும்னா கையத்தானடா பிடிக்கணும். காதைய புடிச்சா அவன் மனசுல என்ன நினைச்சானோ அது ஒரு குத்தம். போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் உட்கார வச்சானுங்க. வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல, இதுல வடிவேல் காமெடி வேற. டேய் தூக்குடா டிவி. சார் வேண்டாம் சார். சார் டேய் தூக்கி வெளியில போடுங்கடா. பெரியவங்க பாவம் விட்டுருங்க பணம் எப்படியாவது கட்டிட்டு அது அண்ணாச்சி வீட்டை பூட்டி சாவி ஏற்ற சொன்னார். பணமே வரலையாடா? சரி பொறுமையா கூட, ஒன்னும் அவசரம் இல்ல. அது வரைக்கும் உன் தங்கச்சி என்கிட்ட இருக்கட்டும். வட்டி மட்டும் வரல, குட்டி குட்டியோட தான் வரும், தெரியும்ல? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஏன் இல்ல, நாங்க இருக்கோம். பணத்தை கட்டியாச்சு, பத்திரத்தை வாங்கியாச்சு, மரியாதையா எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல வைங்க. நீங்க யாரு? அந்த புண்ணியவா எங்கதான் இருக்காரோ? சார் நான் தான் சொல்லிட்டேனே, பணம் கட்டினா தான் உங்க பையன் பரிசு எழுத முடியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் அட ஒரு தடவை சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பணம் நாளைக்கு கூட வந்துரும் சார். படிப்பு இன்னைக்கு விட்டா என்னைக்குமே வராது சார். பணம் சம்பாதிக்க வக்கு இருக்கணுங்க. பணம் சம்பாதிக்கிற பையன் தான் படிக்கணும். வேற வழியே இல்லையா சார்? இதுதான் வழி, போங்க. பணத்தை கட்டியாச்சு, ரசீது வாங்கியாச்சு. தம்பி நீ போய் பரிசு எழுதுடா. நீங்க யாருன்னே தெரியல, என் பிள்ளைக்கு பணம் கட்டினேன்னு சொல்றீங்க. நான் ராமு, இவர் எங்கன்னா சோமு. எங்களை தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க தலைவனை தமிழ்நாட்டுக்கே தெரியும். எனக்கு தெரியலையே. இங்க வாயா. உங்க குழந்தையோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்குமா? உடனே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி ஆகணும் சார். என் புள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். என் சொத்தை எல்லாம் வித்தாவது பணத்தை கட்டிடுறேன். என் பொண்ணை காப்பாத்துங்க சார். உங்க கால்ல வேணா விழுறேன் சார். பணம் எல்லாம் பிரச்சனை இல்லம்மா, யாராவது இதயத்தை கொடுத்தா உடனே காப்பாத்திடலாம். இதயத்தை யார் சார் தருவாங்க? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். டாக்டர், என்னுடைய இதயத்தை எடுத்தாவது இந்த அம்மா குழந்தையோட உயிரை காப்பாத்துங்க. உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது சார். கண்ணு 2 இருக்கு, ஒன்னு கொடுத்துடலாம். கிட்னி 2 இருக்கு, ஒன்னு கொடுத்துடலாம். இதையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. கொடுத்தா நீங்க செத்து போயிருவீங்க. டாக்டர், நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் இதயத்துல இடம் முடிச்சிருக்கேன். நான் வரும்போது கொண்டு வரல எதையும், ஆனா இந்த அம்மாவோட குழந்தைக்கு தான் என்னுடைய இதயம். நீயா அறுத்து எடுக்கிறியா இல்ல நான் அத்து தட்டா? நீங்க நல்லா இருக்கணும் புண்ணியவானே. இந்த பொண்ணு நாளைக்கு ஒரு வேலு நாச்சியார், ஔவையார், ஜான்சிராணி, அன்னை தெரசா, இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா, கிரேன் பேடி, சானியா மிதிச்சா. கட் 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 அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு ஒன்மோர். அது சானியா மிதிச்சா இல்லைண்ணே, சானியா மிர்சா. டப்பிங்ல மாத்திக்கலாமே. இம்ப்ரூவ் டெக்னாலஜி, டோன்ட் வரி ப்ரோ. கேமராமேன் நீங்க சொல்லுங்க. அதை எப்படி சார் டப்பிங்ல மாத்த முடியும்? அப்ப ஒண்ணு மாத்திடுவேன். டப்பிங்ல என்னென்னமோ பண்றேன், இத பண்ண மாட்டேமா சார்? இது அடுத்த படம் நீதான். அதுக்கு தானே அப்படி போட்டேன். எவ்வளவு காம்ப்ரமைஸ். சே சொல்றாங்களே சுதா. சார் நீங்க நடிச்ச லத்திகா படத்தை ஆஸ்கார் கண்டிப்பிருக்கீங்களே, கண்டிப்பா கிடைச்சிருங்களா? ஷூர் ஷூர். சார் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த வயசு வரலமா. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோயின் கல்யாணம் பண்ணா மாசு போயிடும், ஹீரோ கல்யாணம் பண்ணா மவுசு போயிடும். சார் நீங்க அடிக்கடி ஃபாரின் போறீங்களே, ஏன் சார்? நோ கமெண்ட்ஸ். மதுக்கடை மூட சொல்லி அடிக்கடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, நீங்க ஏன் சார் நோ கலந்துக்கல? கமெண்ட்ஸ். சார் பதில் சொல்லுங்க சார். அடி மைக்கெல்லாம் பிடிச்சி மண்டை அடிச்சுடுவேன். போங்கடி. சும்மா சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டேன்னா அப்புறம் தாறுமாறா. தெய்வமே தெய்வமே அங்கே பாருங்க, தெய்வமே அங்கே பாருங்க. இந்த பார்க்க வந்த மக்கள் வெயில நிக்கிறாங்க, எனக்கு எதுக்கு ஏசி? அதானே உடனே மரத்தடியில சேர போடு. பார்க்க வந்த மக்களுக்கு சோற போடு. ஈவினிங் பேப்பர்ல பெருசா இந்த நியூஸ் போடு. இவர் தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஸ்டார். பன்னி தாண்டா பல குட்டி போடும், யானை ஒரே குட்டி தாண்டா போடும். யானை குட்டிடா. கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு? கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு? கண்ணாமூச்சி ஆடுறதுக்கு நான் ஒன்னும் தலை இல்லடா, உன் தலையை எடுக்க போற தருதலாம். அறக்க விடலாமா?
அரிசி அரைச்ச மாவு பவர முறைச்ச சாவு. இப்படி பஞ்சு டைலாக் பேசி பேசி தான் ரசிகரோட நெஞ்சில் இடம் பிடிச்சிருக்காரு. இவருக்கு பின்னாடி 3 கோடி பேர் இருக்காங்க. 3 கோடி பேரை பத்தி அப்புறம் பார்ப்போம். முக்கியமா 3 பேரை பத்தி இப்ப பார்ப்போம். மதுரை மாநகர மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அண்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமை சிறப்பிக்க வருகை தருகிறார் மரியாதைக்குரிய அன்பு தம்பி திரு சிம்மக்கல் சேகர் அவர்கள். மதுரை 3 எழுத்து, நட்பு 3 எழுத்து என்ற இலக்கணத்திற்கு சொந்தக்காரராம் அன்பு தம்பி மரியாதைக்குரிய மாவட்ட பொருளாளர் அன்பு தம்பியுமான திரு கோரிப்பாளையம் ரகுமத் அவர்கள். தனது சுத்தமான ரத்தத்தை முதலில் தானம் செய்து சிறப்பிக்க வருகை தருகிறார் மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட கிளை செயலாளரும் அன்பு தம்பி பழங்கானத்தம் பாபு அவர்கள். பவர் ஸ்டார் அவர்களின் 22வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இரத்த தான முகாமை துவக்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஒருவரை வாழ்த்துகின்ற பொழுது பல்லாண்டு காலம் வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்வார்கள். ஆனால் நான் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேன். குறைந்த பட்சம் என் தலைவன் 5000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நான் அந்த ஆண்டவனுக்கு ஆணையிடுகிறேன். கதிரவன் உதிப்பது கிழக்கு, என் கடைசி சொட்டு ரத்தம் உனக்கு. நன்றி நன்றி. எனது தலைவன் சாதாரண மனிதனே அல்ல, சுதந்திர போராட்ட தியாகி, மிக சிறந்த அரசியல்வாதி, எழுத்தாளன், கவிஞன், வழக்கறிஞர், நேர்மையான காவல்துறை அதிகாரி, மருத்துவர், டாக்டர், பொறிக்கி, புறம்போக்கு, எச்சக்கலை, இப்படி எல்லா வேஷங்களையும் ஏற்று நடித்து மக்களை மகிழ்வித்தவர். செல்போனுக்கு தேவை டவரு, தமிழ்நாட்டுக்கு வேணும் பவரு. போதும் போதும் போதும். இவ்வளவு பெரிய சொற்பொழி ஆட்டணுமே, எவனுமே ரத்தம் கொடுக்க வர மாட்டான். அதான்டா எனக்கு குழப்பமா இருக்கு. இவங்களை கூப்பிட ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்ப பாரு, இங்கே ரத்த தானம் பண்றவங்களுக்கு மதுபானம் இலவசம். எடுபட்ட பையில இது எப்ப? அது நேத்து அடிச்சது. நேத்து அடிச்சத இந்த நாத்தனாருது. கொஞ்சம் தள்ளி நில்லு. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வா, இப்படி குடிச்சிட்டு வராது. என் உடம்புல ரத்தத்தோட உறிஞ்சு எடுங்க. உன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட எடுக்க முடியாது. ஏன் 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 ஏன்? உன் உடம்புல இருக்கிறது மொத்தம் 3.25 லிட்டர் தான். அதுல 3 லிட்டர் ஆல்கஹால் கலந்திருக்கு. ஒரு சொட்டு கூட எடுக்க முடியாது. முத கிளம்பு. அப்ப என் தலைவனுக்கு கொடுக்க முடியாது. முடியாது முடியாது. நீ தண்ணி அடிச்சிருக்க, கொடுக்க முடியாது. கிளம்பு முத. ஏ குறா. நோ. உனக்கு என்னப்பா? இங்க குத்துறான், அங்க வலிக்கும். அவ்வளவு பெரிய மனசுக்காரன பண்ணி. மதுரைக்காரங்க மனசு எப்பவுமே அப்படிதான். அப்ப நாங்கெல்லாம் என்ன மலேசியாக்காரியா? நானும் மதுரைக்காரி தான்ப்பா. நம்புற நீங்க? பேசாம படுப்பா, கடுப்பேத்தாம. இவ்வளவு அன்பான நர்ஸ பார்த்ததே இல்லடா. மா மா வரேன்டா. எவ்வளவு நேரமா? நோயின்ட்டே இருக்க. பசிக்குதுமா. ஐயே இந்தா சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் சோறு வெந்துகிட்டு இருக்கு. சாம்பார் எடு. சாம்பார் வேணாம்டா, குடல் குழம்பு இருக்கு. பாக்கியக்கா கொடுத்துச்சு. அப்புறம் நல்லா பேசிக்கலாம். இருக்கும், தின்னு. இது பாண்டியண்ண வீட்டுல கொடுத்துச்சு. வை வை வை. இது ராட்டுன்னு நினைக்கிறேன். லட்சுமி ஏதோ கொடுத்துச்சுடா. அது வேணாம்டா, அவங்களே ஒரு வாரமா பிரிட்ஜுக்குள்ள வச்சு கொடுத்தாங்க. இருக்கிறவங்க வச்சு வச்சு சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரி, நன்றி இல்ல? இல்லையாடா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கூட 2 வீட்டுல வேலை செய்யணும். என் மேல உனக்கு அக்கறை இல்லம்மா. இந்த வீட்டுல ஏற்கனவே தத்தரம் தாண்டவம் ஆடுது. இந்த சனியை பிடிச்சவன் போட்டா வேற வீடு ஃபுல்லா வச்சிருக்க. ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. பயமா இருக்கு. மா, என்ன பத்தி பேசு, என் தலைவனை பத்தி பேசாத. எப்படா பேசாம இருக்க முடியும்? என் ரத்தத்தையே உனக்கு பாலா கொடுத்து வளர்த்துருக்கேன். அந்த தரத்தரம் பிடிச்சவனுக்கு ரத்தத்தை தானமா கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? இந்த வார்த்தைய வேற எவனா சொல்லியிருந்தா இன்னும் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. அம்மான்றனால சும்மா வர்றேன், நிறைய வேலை இருக்கு, ரசத்தை ஊத்து. வழக்கம் போல இந்த ஹீரோவும் தண்டைச்சோறு தாங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் தெளிவான தண்டைச்சோறு. நீங்களே பாத்தீங்கல்ல. வலிக்கல வலிக்கல வலிக்கல. அவன் போட்டா கூட நல்லா குத்துறான். நீ என்னையா குத்துற? வலிக்கலன்றல. வலியோ. யோ மீசா சாப்பிடுன இருக்கு. ஓசில அமுக்க போய் சாப்பிடுங்க. ஏட்டே, ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன பையனை போயிட்டு கும்மா குத்திட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்டு போங்க. என்ன ஏது? அவன் என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? புரோட்டா போட வாங்கி வச்ச மைதா மாவு எடுத்து போய் பசைய காய்ச்சி பவர் ஸ்டார் போஸ்ட் ஓட்டி போட்டான். பொளந்து கட்டு மீசா. அடிக்கிற அடியில சும்மா ஸ்டேஷன் வரைக்கும் சவுண்ட் கேட்கணும். நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், நீ அடிச்சுக்கிட்டே இரு. என்ன ஏட்டியா சேட்டையா? போங்க போய் கொத்த போடு. நீ குத்த போடு. அண்ணா என்னடா காலையில இருந்து வெறும் கொத்த போட்டு அடிச்சிட்டு இருக்க? 2 போட்டா சாப்பிட்டு போய் அடிடா தெம்பா. கோர்த்து விடுறியா?
இந்த பக்கம் மாமா ticket மாமா யாரு? விடு மாமா தோளுக்கு மேல வந்த புள்ளி இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கே ஊரே பாக்குது அசிங்கமா இல்ல பாத்துட்டு போறாங்க. நல்லா சொல்லு. என் தலைவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அம்மா அப்பாவை மட்டும் அடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாரு மம்மி, டாடி பாடி ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. நீ நைட் என்ன பண்றேன்னா நாட்டுக்கோழியை வாங்கி நல்லா கொதிக்க வச்சு சூப்பை வாங்கி இவருக்கு ஊத்து. எனக்கு வேற ஊத்து இருக்கு. பாத்தா என்ன பஸ் பஸ் பண்ணானே ஓடி உள்ள ஐயோ ஓடி உள்ள. வாங்க தம்பி வாங்க. வாங்கண்ணே. நல்லா இருக்கியாம்மா? ஐசா டீ போடுமா தம்பிக்கு. இல்லண்ணா வேணாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். என்னப்பா இந்த பக்கம்? இல்லண்ணா சும்மா தம்பியை பாட்டு போலான்னு. என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லைண்ணே, தம்பி கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாப்ல, அதான் பாட்டு போலான்னு வந்தேண்ணே. எவ்வளவுப்பா? 25,000ண்ணே. நேத்தே தரேன்னு சொன்னாப்ல, மறந்துருப்பாரு போல, அதான் கேட்டு போலாம்னு வந்தேனே. ரகமத்து அண்ணே என்ன நீங்க முகரைய பாரு. காபி கீபி எதுவும் சாப்பிடல? அவ்வளவு பணம் எதுக்குடா உனக்கு? தலைவன் பிறந்த நாள் நம்மள விட்ட வரையவன் செய்வான். போஸ்ட் அடிக்கணும், பேனர் கட்டணும், கெத்து காட்டணும்ல. தம்பி நீங்க போங்க தம்பி, நான் சாயங்காலம் வந்து அண்ணே பார்க்கறேன். போங்க. வரமா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? நேத்து போட்ட கூத்துல மதுரையே மயங்கி போய் கிடக்கு தெரியும்ல. என்ன பாக்குற? வண்டியாத்தோட சீக்கிரம் போனோம். அந்த பக்கம் என்னடி பார்வை? அவன் புத்தி உனக்கு வரதுக்கா? ஒழுங்கா நில்லு. மெதுவா பேசுடி, தம்பி காதுல உள்ள போகுது. அவர் காதுல விழட்டுன்னு தான் சத்தமா சொல்றேன். வாயை மூடிட்டு வேலையை பாரு. தெரியாது எனக்கு. தட்டி எழுப்புன அமருக்கான அஜித் மாதிரி கோவம் வரும் எனக்கு தெரியும்லடா. அது தலை அவருக்கு வரலாம். அப்ப நானு தரத்துல உனக்கு வரக்கூடாது. ஏன்டா என் தலைவன் போஸ்டர் மேல உன் தலைவன் போஸ்டர் ஒட்டுன? என் தலைவன் உன் தலைவனுக்கு மேலடா, அதனாலதான்டா மேல ஓட்டணும். என் தலைவன் தேசிய விருது வாங்கின நடிகன்டா. என் தலைவன் நாளைக்கு தேசத்தை ஆள போற தலைவன்டா. எல்லாத்தையும் தூக்குடா. தூக்குடா டேய் நிறுத்துடா. நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தலைவன் வருவான், நட்புக்கு ஒரு பிரச்சனைனா நண்பன் வருவான். அங்கிட்டு பாடுறா. அரிசி அரைச்ச மாவு பவர முறைச்ச சாவு. ஆத்தாடி இவனா? ஐயோ என்ன காப்பாத்துங்க. டேய் டேய் பேண்ட்ரா பேண்ட்ரா டேய். டேய் டேய் பேண்ட்ரா டேய். ஏன்டா இப்படி பண்றீங்க? சார் தலைவனை பத்தி யார் தப்பா பேசலாம் தாங்க மாட்டோம் சார். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். என் தலைவர் போஸ்ட் மேல போஸ்ட் ஒட்டினா என்ன நடக்கும்னு தெரியாது. டேய் அப்படிதான்டா ஒட்டுவோம். என்னடா பண்ணுவீங்க? ஒரு வாட்டி ஒட்டி பாடுறா, மதுரையில ரத்த ஆறே ஓடும். வயல்ல தண்ணியே இல்ல, இதுல ரத்தாறு விட போறீங்களோ? தலைவருக்குள்ள டீ குடிப்பே சார். முத டீ குடிக்க காசு இருக்கணும் பாரு. ஏய் ஆளாளுக்கு பேசுறதுக்கு தானே ரயில்வே ஸ்டேஷனடா, போலீஸ் ஸ்டேஷன்டா, விளக்கெண்ணடா. பேச்சு பேச்சா இருக்கும்போது பேண்ட் ஓடிடா சார். நல்ல வேலை ஜட்டி போட்டு இருந்தேன். விட்டுருந்தா அதையும் கழட்டி இருப்போம். டேய் உங்க அம்மா வீட்டு வேலை பார்த்து உன்னை வளர்க்குறாங்க. நீ எவனுக்கோ வெட்டியா வேலை பார்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியாடா? எவனோ வெட்டியாவா? ஒரு நாள் என் தலைவனோட போட்டோ இங்க மாட்டதா சார் போறீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் இதே இடத்துல தொங்கிடுவேன்டா. தலைவனா தாயான ஒரு பட்டிமன்றம் வச்சாலும் சாலன் பாப்பையாவே தலைவன் தான் முக்கியம் கடைசியில் சொல்லுவார் சார். தலைவனை பத்தி பேசுறதுக்கு இங்க எவனுக்கும் தகுதி இல்ல சார். வன்முறை வாழ்க்கையை கெடுக்க என் தலைவன் சொல்லியிருக்காரு சார். அதனால தான் நாங்க சும்மா இருக்கோம். பாரா யோ இத பாருங்கடா, 2 குரூப்புக்கும் சொல்றேன், செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒழுங்கு மரியாதை எழுதி இந்த கொடுத்துருப்போம். பழங்கானத்தான் பாப்ப மன்னிப்பும் கேட்க மாட்டான், மண்டியிடவும் மாட்டான். பாரா யோ சுமாரியா, எப்ப பார்த்தாலும் பாடுறா மோறான்னு. இங்க பாடுறா. அம்மா டயலாக் இவர் ரிப்பீட் பண்றாரு. எங்கேயோ பிறந்த உங்க தலைவன்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. நீங்க ஒரே ஊர்ல பிறந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஒரே தெருவுல வளர்ந்து ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? எங்க தலைவர் இன்சைட் ஆஃப் மூன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல ஒரு சயின்டிஸ்ட் அவர் நிலால இறங்கினதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுவாரு. அந்த டைலாக் புரியலன்னு இவங்க மன்றத்தை விட்டு போயிட்டாங்க சார். இவங்க எப்படி சார் நாங்க நம்ப முடியும்? நாங்க என்னைக்குமே கொள்கையை விட்டு மாற மாட்டோம் சார். நல்ல கொள்கைடா. அக்கா ஐயா நேத்து என்ன அலப்பறை பண்ணானுங்க தெரியுங்களா? தானை தலைவன் தங்க தலைவன் தமிழகத்தின் தவ புதல்வன் கலைத்தாய் கண்டெடுத்த முத்து இன்றைய கலை உலகத்தின் சொத்து அருமை அண்ணன் பவர் ஸ்டார் அவர்களின் 22வது பிறந்த தினத்தை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஏண்டா உன் தலைவன் பெரிய தியாகி, அந்த புறம்போக்கு பிறந்தனால தேசிய விடுமுறைன்னு அறிவிக்கணுமா? ஐயாடா 4 அப்பு 10-15 நாள் உள்ள தூக்கி போட்டாதான் இவனுங்கெல்லாம் சரிப்படுவானுங்க. எங்களை மட்டும் உள்ள வச்சு பாருங்களேன், மதுரையே நடுங்கும். நடுங்குமா நடுங்காதான்னு இப்ப காட்டுறேன்டா. இந்த பொண்ணு எதுக்கு இங்க வருது? ஆமா, அப்பா எப்ப இருக்காரு? நல்லா இருக்காங்க. நீ என்ன இந்த பக்கம்? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களா? இவன சகவாசத்தை நீ இன்னும் விடலையா? சாரி அங்கிள், இந்த ஒரு வாட்டி எனக்காக ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா நீ? இந்த பாருங்கடா, இந்த ஒரு தடவை இந்த பொண்ணு சொல்றக்கா மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை அடி நீங்க வந்தீங்க, முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். போங்கடா போங்கடா. தேங்க்ஸ் அங்கிள். வெளியே வா, இருக்கு உனக்கு. என்னது இது? பார்த்தா தெரியல? போ மாத்திட்டு வா. போடா. ஏய், நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். சட்டை வாங்கி கொடுத்து திட்டுறேன். ஆமா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் லைஃப்ல மறக்க முடியுமா? லத்திகா ரிலீஸ் ஆன நாள். 1 வருஷம் ஓடிச்சு. நானே 18 தடவை பார்த்தேன்னு வச்சுக்கேன். சத்தியமா சொல்றேன்டா, நீ உருப்படவே மாட்ட. ஏய், சத்தியமா சொல்லுங்க, லத்திகா பிடிக்கல? இன்னைக்கு என் லவ் உன்கிட்ட சொன்ன நாள்ரா. ஓ. நான் 10th படிக்கும் போது உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போய் ஃபைனல் இயர் முடிக்க போறேன். நீ இன்னும் தலைவர், மன்றம், போலீஸ் ஸ்டேஷன் சுத்திட்டு இருக்க. ஏய், நீ பொம்பளை புள்ள, அதான் டக்குன்னு மாறிட்ட. நான் பாரு, இன்னும் எத்தனை வருஷம் மாறாம இருக்கேன் பாரு. தலைவன் திருத்தவே முடியாது. வச்சுக்கோ. என்ன இது? வழக்கமா 500 தான் கொடுப்பா, இப்ப என்ன 1000 ரூபாய் தரா? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. உன் பக்கத்துல 3 நிமிஷம் தான் நின்ன, எனக்கே போதையா இருக்கு. அதுவா? நேத்து நைட் வச்ச சரக்கு. உன்னை குடிக்க வேணான்னு சொல்லல, சொன்னா கேட்கவும் மாட்டேன். ஆனா 92 102ன்னு கண்ட சரக்கு குடிக்காதடா. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ படிக்க போறியா இல்ல குடிக்க போறியா? ஏய் சி, என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, அப்ப பேசிப்பாங்க. முதல்ல உங்க அப்பாவோட சேர்றது நிறுத்து. ஓகே, அப்படியே அவங்க எதனா பண்ணல உள்ள போய் படிக்க வேண்டியதானே? இங்க பாருடா, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அதுக்கே இப்படி கண்ணு சுத்துறவ? உன் கூட ரொம்ப வருஷம் வாழணும், 6-7 புள்ள பெத்துக்கணும். ஏய், நான் ரெடியா தான் இருக்கேன். நீ தான் வாழ்க்கையில உருப்படணும், காலேஜ் போகணும், செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கூட உன் வார்த்தை சொல்ல. ஏய், புது சட்டை போட பொறுக்கி. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னங்கடா, டீயா காப்பியா? அங்க ஒரு கட்டிங் சொல்லு. ஏய், அவன் ஊரா, நான் சொல்றது கேள. அடுத்த வாரம் நம்ம தலைவரோட பிஏ முதல் தடவை நம்ம ஊருக்கு வராரு. நம்ம யாருன்னு காட்டுறோம்டா. டெஃபினெட்லி. டேய், போஸ்டர், பேனர், கட் அவுட் அது எல்லாமே ஏன் செலவுடா. டேய், சிட்டி ஃபுல்லா போஸ்ட் ஒட்டி பட்டை கலப்புறது மை ஜாப்டா. தலைவர் படத்துக்கு ஓப்பனிங்லாம் பயங்கரமா இருக்கும், ஆனா கேர்ள்ஸ் கூட்டம் வர மாட்டேன்றா. அதான் பெரிய மைனஸ். மைனஸ் இந்த ரூபா ப்ளஸ் ஆக்குறோம் மச்சி. எல்லா கல்ச்சையும் கூப்பிட்டு வருது என் பொறுப்பு. எப்படி மச்சி? நம்ம தலைவர் சாக்லேட் பேடா. ஐயோ, இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா படம் நல்லா பாட்டு பூரா சுத்தி வர எங்கேயா போயிருக்காங்க டைரக்டர்? யோ டைரக்டர் ஐயா, டைரக்டர் ஐயா, லொகேஷன் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து சீன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீன் சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்ன புதுசா இருக்கு? பாப்பா தானே எப்பவுமே சீன் சொல்லு. அப்புறம் நீங்க என்ன புதுசா? இந்த சீனாவது நான் சொல்லணுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, பின்னாடி யாரு கால மாட்டை கொண்டு வந்து கேரவனுக்கு பக்கத்துல கட்டி போட்டது? மாடு அடக்கிற சீன்ல மாட்டை தானங்க கட்ட முடியும். அதுக்காக இவ்வளவு பெருசா? என்னது? 2 கொம்பு இருக்கு. மாட்டை அடக்கிறதான சீன். என்ன மாட்டை அடக்கிற சீன்? இது படத்துல முக்கியமான சீன். யோ, கொம்புன்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என் தெய்வத்தை? அது உடம்புல இருக்க ஒவ்வொரு ரோமும் 5 கோடி சைனாக்கார ரகசியமா அக்கிரிப்பட்டு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அடக்கும்? எப்படி அடக்குவேன்? இப்ப பாருங்க, ட்ராலில அப்படியே கொம்பு 2 வைக்க போறேன், டம்மி தான் வைக்க போறேன். அப்படியே ட்ராலில வேகமா வர போறேன். அங்க ஹீரோ நிக்கிறாருல, அப்படியே திரும்பணும்னு வேகமா போய் பட்டக்கு நிறுத்த போறேன். ஐயா, ட்ராலி வலிக்கிட்டு போய் முதுகுல புந்து கிண்டி விட்டு போயிடுச்சு. என்ன ஒண்ணுவ? ஐயோ அண்ணா, இந்த சீனுக்கு விசில் பறக்குது. விசில் பறக்குறதெல்லாம் இருக்கட்டும், குடல் குந்தாணி எல்லாம் பறந்துருமே. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அப்படியே சீன தூக்கு. சார் வச்சுக்கலாம் சார். என்னப்பா நீ சொன்ன நல்லா தானே இருக்கு செல்லம். ஐயோ கொஞ்சம் இருங்க, அங்க போய் நாங்க ஷாட்டுக்கு லைட்லாம் ரெடி பண்ணனும். ஓகேவா? கூப்பிடுறேன். ரொம்ப தொழில் பக்தி. தெய்வமே சொல்லிருச்சு. செல்லம், என் முடி மாதிரியே முடி. நீ முடிஞ்சா வாமா. என்னால முடியவே முடியாது. தேவி, தயவுசெய்து புரிஞ்சுங்க தேவி. உன்னை நம்பி பசங்கிட்ட வேற சொல்லிட்டேன்.
அட்லீஸ்ட் ஒரு 100 பொண்ணுங்களாச்சும் கூட்டு வாங்க. உனக்காக நான் வருவேண்டா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ண முடியாது. இந்த பாரு தலைவரோட மேனேஜர் வர்றாரு, அதனால தான் நான் இவ்வளோ கேட்குறேன். ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. நான் வேணா இன்டர்வியூவில் வர எல்லாருக்கும் கோனைஸ் வாங்கி தட்டுமா? உனக்கு மட்டும் 2. ரொம்ப ஐஸ் வைக்காத என்ன? இது பாருடா, ஐஸ்கிரீம்காக இல்ல, உன்னை லவ் பண்ணதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 50 பேரை நான் கூட்டிட்டு வரேன். சூப்பர் தேவி, இது போதும். நீ தேவி இல்லை, என் ஆவி. டேய், ரொம்ப வழியாத, நான் கிளம்புறேன். ஏய், என்ன நீ பாட்டு கிளம்பிட்ட? வழக்கமாக கொடுக்கறது கொடுத்துட்டு போ. ஏய், பப்ளிக் பிளேஸ்டா. பப்ளிக் பிளேஸாக இருந்தானே, நான் உன் லவர் தானே. கையில தான் கொடுப்பேன். வழக்கமாக எல்லாரும் கையில தான் கொடுப்பாங்க. சரி கொடு. ஏய், என்ன பண்ற? பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் தானே கேட்டேன். கேஷ். போடா லூஸ். நெஞ்சில் யாரது ஊஞ்சல் போட்டதும் நீதானே, மேகம் நானாகிறேன் அடடா, மெல்ல மழையாகிறேன் அடடா. செல்லம் கொஞ்சிட ஆசை வந்தது கண்ணம்மா, என்ன நான் கேட்கிறேன் அடடா, உந்தன் மடி கேட்கிறேன் அடடா. கண்ணக்குழியில் சொல்லாமல் என்னை தள்ளியதேனோடா, நீயும் சொல். இன்னும் என்னை கொல்லாமல் விட்டு வைத்தாய் ஏனோடி சொல், நீயும் சொல். உந்தன் கை கோர்த்து வாழவே உயிரை தந்தாயடா. செல்லம் கொஞ்சிட ஆசை வந்தது கண்ணம்மா, என்ன நான் கேட்கிறேன் அடடா, உந்தன் மடி கேட்கிறேன் அடடா. நெஞ்சில் யாரது ஊஞ்சல் போட்டதும் நீதானே, மேகம் நானாகிறேன் அடடா, மெல்ல மழையாகிறேன் அடடா. நட்பு என்று சொன்னாலும் காதல் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதானே. நதி என்று சொன்னாலும் கடல் என்று சொன்னாலும் தொடக்கம் மழைதானே. உன் கள்ளச்சிரிப்பில் நான் தொலைந்து விட்டேன், என் கவலை எல்லாம் இன்று மறந்து விட்டேன். உனக்குள் வந்து மெல்ல கலந்து விட்டேன், மீண்டும் மண்ணில் இன்று பிறந்து விட்டேன். தாயின் அன்பெல்லாம் அள்ளி தந்தாயே, உருகி சொல்கின்ற நீயும் என் தாயே. கை கோர்த்து வாழவே உயிரை தந்தாயடா. நெஞ்சில் யாரது ஊஞ்சல் போட்டதும் நீதானே, மேகம் நானாகிறேன் அடடா, மெல்ல மழையாகிறேன் அடடா. முடியாதுடி, சத்தியமா முடியாது. ஏய் ப்ளீஸ் டி, சுகன்யாவை நம்பிதான் இருந்தேன், அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கு சூப்பர் ஸ்டார் படம்னா சொல்லு, கூப்பிடாம நாங்க வருவோம். இல்லப்பா, நாளைக்கு பவர் ஸ்டார் மேனேஜர் வேற வர. பவர் ஸ்டார் படமே பிடிக்காது, இதுல பவர் ஸ்டார் மேனேஜர் வேறயா? ப்ளீஸ் டி, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். யார கேட்டு ப்ராமிஸ் பண்ண? அதெல்லாம் முடியாது. இந்த ஒரு வாட்டிடி, காலேஜ் முடிஞ்சு 3 ஹவர்ஸா நான் கெஞ்சிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன்டி. சரிப்பா, உனக்காக வரேன். தேங்க்ஸ் குண்டுச்சி. வாங்கப்பா.
உலகம் பூரா சுத்தி இருக்கேன். ஆனா மதுரைக்காரங்க மாதிரி ரசிகரை நான் பார்த்ததே இல்லையா? அண்ணே மதுரை சொல்லுங்க. கெத்துல உலகம் பூரா சுத்தி இருக்கேன். ஆனா மதுரைக்காரங்க மாதிரி ரசிகரை நான் பார்த்ததே இல்லை. ஏன் என் உயிரை வாங்குறீங்க? அண்ணே சூப்பர்ண்ணே கலக்கிட்டீங்க. தம்பி படம் போட்டாச்சுடா, படம் போட்டாச்சு. ஸ்டாப். ஏய் ஏய் ஜோ ஜோ ஒட்டதுன்னா பட்டுன்னு போயிடுற. யார்கிட்ட திரையில பாக்குறதுக்கு இந்த மாடு இவ்ளோ பெருசா இருக்கு, நேர்ல எப்படி இருந்திருக்கும்? இந்த சீன் பண்ணும்போது நீங்க கூட இருந்தீங்களா? 30 வருஷமா நான் கூட தானே இருக்கேன். ஸ்டாப். கொம்ப பிடிச்சு திருகு. கழுத்த மடக்கு தெய்வமே. அந்த கையாட்ட எடுக்கிற. அப்படியே பிரட்டு பிரட்டுறா. கொம்ப கடிச்சு துப்பு. 2 கொம்பையும் புடுங்கடா. டேய் மடக்கு. தெய்வமே காலக்கோட்டா. அப்பாடா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கினார் மாட்டேன். அதுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதுக்கு பின்னாடி உனக்கு தானே அந்த அமைப்பு. மாட்டை திணறத்துல நடக்கணும் ஐயா. ஒரு சூட வச்சிருக்கலாம், ஒரு தேங்காய் வச்சிருக்கலாம் ஐயா, எதையாவது ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கலாம். திசை சுத்தணுமே. நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே என்னடா மெய் மருந்து உட்காந்துருக்கீங்க? நினைச்சு பார்த்தப்பா, ரொம்ப கொடுத்து வச்சாங்க நீங்க. ஆமா. அண்ணே என்ன இல்ல, அவங்க நான் கட்டிக்க போற பொண்ணுண்ணே. இந்த படத்துக்கு ஆஸ்கர் கன்ஃபார்ம். அண்ணே தலைவர் கையால தாலி எடுத்து கொடுத்தாரு, நான் கல்யாணமே பண்ணிப்பேனே. அவர் என்ன தாலி எடுத்து கொடுக்கறது? தாலியே வாங்கி தர சொல்றப்பா. அல்வா மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் தான் பேசுவேன். தலைவரை சொல்லுங்க. என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி பேசுறேன். ஐயோ ஏன் கேக்குறீங்க? பாகுபலியை கிராஸ் ஆயிடுச்சு தலைவரை. பாகுபலியோட மொத்த வசூலும் ஒரு ஷோவுல கலெக்ஷன் ஆயிடுச்சு. சொல்றி நான் தான் பேசுறேன். அப்புறம் எதுக்கு பீலா விடுறீங்க? 4 பேருக்கு அப்படி தாண்டி பேசணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னது? ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்திருக்காருங்க. கொப்பையா எப்ப வந்தா? அவரை திட்டாதீங்க. இப்படி பாசம் வச்சு தான் இருக்கிறாங்க. பூரா தூக்கிட்டு ஓடி போயிட்டா. இதோ பாருங்க, உங்களை ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் கவுனி அப்படி சொல்லுச்சு. இல்ல, உண்மையா சொன்னாருங்க. உங்களை மாதிரி மாப்பிள்ள எங்க தேடி எடுத்தாலும் கிடைக்க மாட்டாருன்னு சொன்னாரு. ஆமா, உலகத்துல என்னைய மாதிரி மாப்பிள்ள இல்லைனாக்கா அப்புறம் ஏன்டி ஓன் தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ள பார்த்தா? சீ, செல்போனுக்கு 2 சிம் கார்டு கேக்குது. ஏய் என்னடி பண்றாங்க? நான் உப்பு பாத்துட்டு இருக்கேன். உப்பு பாக்குற சாக்குல நீயே மொத்தமா குடிச்சு விடு இருக்கு. ஆமா, வியாபாரம் கிளியதாக்கும். நான் அது குடிக்கிறேனே. வாங்க தம்பி. தண்ணி ஊத்துறவா? அது மட்டும் இல்லடா, உப்பு மிளகா புள்ள சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடா. என்ன? ஏய் 10 ரூபாய் சேர்த்து போடுறா. மாஸ்டர் 4 கொத்து. தண்ணி குடிக்காதா? ஏனே தண்ணியை குடிச்சு அதிகமா சாப்பிட முடியல. பிக்கல் அதான்டா என் வியாபாரத்துக்கு சிக்கலே. மவோய், நீ கலெக்ஷன் அல்லுவோம். பிச்சுக்கிருச்சுல. வரட்டு. ஏய் பில்லு பின்னாடி ஏய் பில்லு டோ பின்னாடி. ஏய் பில்லு குடியா. பில்ல கொடுத்து போயா. போல என்னையா பிள்ளை கட்டா செல் எடுக்கிற? அது ஹலோ மீசக்கார மாயாண்டியா? சார் சொல்லுங்க சார். யார் சார் நீங்க? நான் தான்ப்பா, நீ பெத்த மகன் பாபு பேசுறேன். சொல்றா பாபு. ஏப்பா, ஒரு வேன் நிறைய 50 பேர் வந்து நல்லா சாப்பிட்டாங்களா? ஆமாமா. நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்களா? பூரா கம்ப்ளீட்டா காலிடா. அப்படியா? உன்னை பத்ததுக்கு நீ தாண்டா ஒரு உருப்படியான வேலை பார்த்திருக்க. அவங்க எல்லாம் பவர் ஸ்டார் ரசிகர் மனம் சேர்ந்தவங்க. காசு கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. என்னடா சொல்ற? சாரி. உனக்காக தாண்டி வந்தேன். இல்லனா டைட்டில் போட்டதும் கிளம்பி வந்திருப்பேன். படமா அது? தலை வலி. பா. இல்லப்பா, சேகர் பாவம். அவனுக்காக தான் கூப்பிட்டேன். அவன்லாம் ஒரு ஆளு. சுத்தமா எனக்கு பிடிக்கல. 8 வருஷமா எப்படி ஒருத்தனே லவ் பண்றா? என்ன பாரு, இது வரைக்கும் 5 பேரை மாத்திட்டேன். எதுக்குடி மாத்தின? ஒருத்தனை ஈஸி பண்ண சொன்னேன். பைசா இல்லைன்னு சொல்லிட்டான். அதான் ஈஸியா கட் பண்ணிட்டேன். 8 வருஷமோ 10 வருஷமோ ஏமாத்தாம இருக்கிறதுக்கு பேர் தான் லவ். உன்ன மாதிரி மாத்துறது கிடையாது. சேகர் கிட்ட உனக்கு என்ன கருமம் தாண்டி பிடிச்சிருக்கு? ஒருத்தன் கிட்ட என்ன பிடிக்குதுன்னு தெரியாம வர்றதுதான் லவ். வாழ்நாள் பூரா அவன் கிட்ட அது தேடிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான காதல். உங்க அப்பாக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்குது வேடிக்கை. தெரியும் போது பாத்துக்கலாம். நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கா தெரியாது. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அறிவு இல்ல பா, ஒரு ஆளை போட்டு 3 பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க.
நம்மகிட்ட ஆளா இல்ல ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு உண்மை சொல்லியிருப்பான்ல. டேய் போயிட்டு வருவேன், சொல்லல அறுத்துருவேன். அப்புறம் ஒரு சின்ன மேட்டர் தலைவரா, இந்த பையன் ஊர்ல இருந்து ஓடியாண்டா, ரொம்ப விசுவாசமான பையன். நான் அசிஸ்டண்டா சேர்த்துக்கவா? எதுக்கு? எனக்கு தான் நீ இருக்கல்ல. அப்படி இல்ல தலைவரே, நான் பேமெண்ட் வாங்க போகும்போது உங்களுக்கு பக்கத்துல துணையா ஒரு ஆள் வேண்டாமா? அதுக்கு சரி சரி சரி. தம்பி ஒழுங்கா இருப்பல்ல? சார் நான் வச்சுக்கவா? வச்சுக்க. அப்ப நீங்க இவனை வச்சுக்கங்க. தொட்டு கூட பார்க்கல. உட்காருமா உட்காருமா. என்ன சொல்ல, கணத்துல காயா? போங்க சார், நீங்க கடிச்சது தானே? நான் கடிச்சதா? எப்ப கடிச்ச? என்ன நாய் கடிச்ச மாதிரி இருக்கு? நைட்டு நானும் அதானே சொன்னேன், ஒண்ணுமே தெரியாதம்மா. சொல்ல ஷூட்டிங் வேணா கேன்சல் பண்ண சொல்லிட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், டைரக்டர் பாவம். சொல்ல நீ ஒண்ணு கண்டுக்கார. யோ எந்திரியா. ஏயா வரும்போது ஒன்ன மட்டும் தானே வர சொன்னோம், அசிஸ்டன்ட் பூரா கூட்டிட்டு வர. ஒவ்வொருத்தரா காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சு கதை சொல்றதுக்கா தெய்வம் கோச்சுக்குமா இல்லையா? போங்கப்பா நீங்க போங்க, வெளியே போச்சு. கடக்காய் லூசு பேல கத்திட்டு இருக்காங்க இவர். ஆமா இப்போ என்ன சீன்? ஆக்சுவலா இப்ப சாங் போறோம் சார். சாங் ஓபன் பண்ணலாம். எனக்கு தெரியாதா சாங் ஓபன்? தெய்வமே சாங் ஓபன் பண்றா. அப்படியே ரத்தன கம்பள விரிச்சு அதுல நடந்து வரீங்க. சொல்லு சார். அப்படியே கம்பளத்தை விரிச்சு அதுல 100 கேல்ஸ நிப்பாட்டி உங்க தலைமையில அப்படியே பூவை போடுறேன். பூவை கொட்டலாமாடா? ஐயா பூ பட்டு மண்டை உடைஞ்சு வச்சனா? பூவுல மண்டை உடைதா? இப்ப வேணா உடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கேர்ள்ஸ் பூரா பாம்பே கேர்ள்ஸ். அறிவு இருக்காடா மடையா? அது பழைய மாடல்ரா. பேங்காக்ல இருந்து வர சொல்றா. தலைவரே நம்ம 2 பேரும் தாய்லாந்து போயிருக்கோம். தொட தொட அத வர சொல்லுங்க. அத வரலப்பா. நம்ம கேர்ள்ஸ்ல ஆடுறாங்கல, காஸ்டியூம் இவ்வளவுதான் இருக்கணும். இப்படி இப்படி இன்னைக்கு சாங் சங்கு தாண்டா உங்ககிட்ட. சரி, இன்னைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? டங்குடா டங்குடா டங்குடா. ஆமா, இப்போ எனக்கு ஹீரோயின் யாரு? கரிஷ்மா, கரீனா அந்த மாதிரி பாம்பேல ட்ரை பண்றேன் சார். நோ 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 நோ. இப்போ எனக்கு மீனா பொண்ணு எப்படி இருக்கும்? யோ அது பச்சை மண்ணியா? பச்சை மண்ணுங்கிறது முக்கியம் இல்ல, மீனா பொண்ணுங்கிறதாடா முக்கியம். மீனா பொண்ணு லட்டு கொட்டுமுடா துட்டு. இன்னைக்கு தேதி 8. இந்த படம் இட்றோம். வந்துடுறேன். பரவாயில்ல, நீ உட்காருமா. நீ வேலை பார்ப்பா. பெரியவங்க இவ்வளவு தூரம். தேவைன்னா தேடி வந்தானுமா அவனும். இல்ல பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன? சேகரே ஒரு கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அம்மா நீங்க முத்துப்பாண்டி வீட்டில் தான் வேலை செய்றீங்க? ஆமாங்க. கேள்விப்பட்டேன் தம்பி, நீ என் பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு பார்க்கு காலேஜ் எல்லாம் சுத்துறதா பசங்க சொன்னாங்க. ஆனா நேற்று தேட்டர் வரைக்கும் போனீங்களாமே? தப்பில்லை தம்பி, என் பொண்ணு ஆசைக்கு என்றைக்குமே நான் குறுக்க நின்னதில்லை. ஆனால் சாதிசனம்னு ஒன்று இருக்குல்ல, என்கிட்ட பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்கிறது? நான் இந்த மாதிரி கையை கட்டக்கூடாதுல்ல, அதுக்கு தான். தம்பி, தேவி எப்படியும் 3 மாதத்தில் படிப்பு முடிக்க தான் போகுது. அதுக்கப்புறம் நானே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். ஹலோ, நான் கூப்பிட்றேன். ஆனால் தம்பி எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறீங்களே, எதை நம்பி பொண்ணு கொடுக்கறது? அதான் யோசிக்கிறேன். டேய், நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்ல, நீ நாளையா சம்பாதிக்கலாம் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன். டேய், கூப்பிட்றேன் சொல்கிறேன். ஒரு வாட்டி சொன்னால் புரியணும். தம்பி கொஞ்சம் புரிய வைங்க. வராமா. அண்ணா வேற எதுவும் சொல்லுவானே? ஏய், இன்னொரு கோட்டை கொண்டு வா. போ போ போ. அவங்க அப்பா ஒன்றும் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்ல, தகுதியான ஆளுக்கு தான் தருவோன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாரு மாப்பி, நேரா சென்னை போறோம். தலைவர் கையில தாலி எடுத்து தர போறாப்ல, நீ கட்ட போற. டேய், உன் தலைவன் தாலி எடுத்து குடுக்கறீங்களாடா? தாலி எடுத்துட்டு ஓட வேண்டாம். எங்களை பத்தி பேசு, எங்க தலைவனை பத்தி பேசுன இங்கேயே சங்கர்த்து போட்டு நீ உன் தலையை மூடி அழிப்பேன் பல. டேய், நாங்கெல்லாம் தண்ணியில மிதக்கிற தவளை இல்லடா, தண்ணிக்குள்ள இருக்கிற முதல்ல. டேய், ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தக்காளி டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கீங்க. மிச்சர் டார்ச்சர்னு ரைமிங். டடா மிச்சர். யோ, எப்ப பார்த்தாலும் உன் பார்ல பிரச்சனை தானே?
சொல்லுங்கடா, என்ன விஷயம்? எப்ப பார்த்தாலும் தண்ணியை போட்டு சண்டை தானா? ஐயா போலீஸ்கார சாமி இங்க வாரீங்க. அந்த ரவுடி கும்பல் மிச்சரால எரிஞ்சு என் கைய பிராக்சர் பண்ணிட்டாங்க. அடச்சி உட்கார. சரியா சரி. ஐயா உட்கார சொன்னா உட்காந்துறியா? எந்தரா யோ டேய், எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? என் தலைவனை பத்தி தப்பா பேசினா சும்மா விடுவோமா? என் தலைவனை தப்பா பேசினா பொறுத்துக்கிட முடியுமாயா? டேய், தலைவர்னா பெரியார், அண்ணா, காமராஜர், ஐயா அப்துல் கலாம் அவங்கெல்லாம் தாண்டா தலைவர்கள். எவனையும் தலைவனா தலையில தூக்கி வச்சுட்டு அந்த பேரையே அசிங்கப்படுத்துறீங்களாடா? அறிவில உங்களுக்கு? உங்க தலைவன் உங்களை வச்சு கோடி கணக்கா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கான். ஆனா நீங்க ரோட்ல என் தெருவுல என் அடிச்சுக்கிட்டு பார்ல வந்து குடிச்சுக்கிட்டு கேவலப்படுறீங்க. அந்த தலைவனை வச்சு என்னைக்காவது பணம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சிங்களாடா? தலைவனை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது? என்ன போலீஸ்கார்? ஏய் வவ்வாலு, ஐயாவே எதிர்த்து பேசுறியா நீ? தொங்க விட்டுருவான், ஜாக்கிரதை. யோ சுமாரியா. ஏய், நானும் ஒரு காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி இவங்க படங்கள்லாம் பார்த்து ரசிகனா இருந்தவன் தான். அப்ப எவனுமே என்னை மதிக்கல. அதுக்கப்புறம் தான் படிச்சு ஒரு ஆளாகி இந்த போஸ்டிங் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா உங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆனா போஸ்ட், பேனர், கட் அவுட், பால் ஆபீஸ்னு காசு தனியா செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனை வச்சு 4 காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கய்யா. என்ன உங்க தலைவர் படம் ஏதோ 60-70 கோடி ரூபா பிசினஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களே, ஏதாவது ஒரு ஏரியா வாங்கி 4 தியேட்டர்களை ஓட்டி காசு சம்பாதிக்க வேண்டியதானே? இந்த பார், இந்த வாழ்க்கை, சொந்தம், பந்தம், பாசமெல்லாம் பணம் இருந்தாத்தான் வரும். அது இல்லாட்டினா வராது. ஒழுங்கா பொழைக்கிற வழியை பார். இதை நான் ஒரு போலீஸ்காரனா சொல்லல. இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டா நானும் உங்களில் ஒருத்தன் தான். அட்வைஸ் பண்ணுறதா நினைக்காத, உங்கள் அண்ணன் சொல்கிறதா நினச்சிக்க. டேய், முதல்ல குளிச்சு முடிட்டு இந்த பட்டை, கொட்டை, சட்டை இந்த கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு குடும்பத்தை பார். இந்த பாரு, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள பணம் வரல வச்சுக்க, நான் குதிச்சிருவேன். குதிச்சு சத்தம் சாப்பிட்டு முடியே. இன்னொரு மணி பத்துக்குறோம். யோ கூர்கட்ட மனுஷன், என்ன அர்த்தம்? என்ன பேசுற? கீழ குச்சி மேல போயிடுவேன். யோ நமக்கு இருக்குது ஒத்த புள்ளங்க, குச்சிர போ. நான் ராப்பாங்களா அடுப்புலண்டு கஷ்டப்பட்டு கர்மாய்ப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சத்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். எதுக்கு? என் 30 வருஷ கனவு பெரிய வேலை கட்டணும்ட்டு. ஐயோ இதெல்லாம் யாருக்கு மாமா? எப்படி நம்ம அவனுக்கு சொல்றாங்க? காசு கொடுத்துட்டு போலாமே. என்ன சொல்றான் உன் புருஷன்? நான் மட்டும் கீழ வந்து செத்துட்டு வச்சுக்க. உனக்கு வாரிசு வம்சம் எதுமே இருக்காது. ஏய் இங்க பாரு, வெட்டியா ஊரை சுத்துறேன்னு சொல்லி ஆட்டோ வாங்கி கொடுக்க சொன்ன. ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். இப்போ அந்த ஆட்டோவிலே ஊரை சுத்திக்கு இருக்கா. அந்த டீம் நான் தான் கட்டிக்கிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியும்ல? சீக்கிரம் தர்றேன்னு சொல்லு, இல்லாட்டி நான் குதிச்சிருவேன். யோ கூர்கட்ட மனுஷன், இதே மாதிரி பேசினா நானும் போய் குதிச்சிடுவேன். எங்கடி போற? சீக்கிரம் குதிடா, வெயில் அடிக்குது. ஏய் குதிச்சிடாதடா. என்ன விட்டு போயிடுவ நீ? நீ போனா எனக்கு யார் இருக்குது? வாடா கீழ. ஓ பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அதுக்கப்புறம் நான் கீழ இறங்கி வரேன். கொம்மா மேல சத்தியம்டா. நான் பணக்கார கீழ இறங்கி வாடா. இஸ்கா. என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. ஏய் என்ன தேவி இவ்வளவு தூரம்? நீங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நாங்க தானே உங்களை தேடி வரணும். ஏண்டா ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க. உங்க தலைவர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல தேவி, சேகர் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். அதான். எங்க அவனை பார்க்கவே முடியல. என்னாச்சு அவனுக்கு? வேற என்ன, பணம் தான். நான் எப்படியா எங்க அண்ணன் கிட்ட காசு வாங்கிட்டேன். இந்தா இவன் அப்பா கிட்ட வாங்கிட்டான். எங்க கொடுத்தாரு? நான் தான் நடிச்சு பிடிச்சு வாங்கியிருக்கேன். எப்படியோ பாவம், சேகர் தான் பணத்துக்காக ரொம்ப போராட்டம். இந்தாடா டீயை குடி. நம்மள நம்பி யாருப்பா 50 ரூபா கொடுப்பாங்க? நானும் அங்கேயும் இங்கேயுமா கேட்டு பார்த்துட்டேன். சரி டீ ஆறிடும், குடி. ஹாய் அத்தை, கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா? எனக்கு டீ கிடையாதா? கங்க்ராட்ஸ், உங்க தலைவர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறீங்களாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல. ஏன் நடக்காது? காசுதான், வேற என்ன? பணம் இல்ல அதானே. அத்தை இது புடிங்க. வா. வா வா. இதை வச்சுக்கோ. ஏய் என்னது? நீ பாரு. ஏய் எதுக்கு இதெல்லாம்? வருஷம் பிசினஸ் பண்றதுக்கு பொண்டாட்டி நகை தரேன், அவ்வளவுதான். இல்ல எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? அத்தை இங்க வாங்க. அத்தை
எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு மருமகளா வரப்போறவ தானே. வாங்கிக்க சொல்லுங்க. நாங்க நல்லா இருக்கணும்னு உங்களை விட யாரும் நினைச்சிட முடியாது. வாங்கிக்கங்க. இப்ப அப்பாக்கு தெரியாம தரேன். அப்புறம் அப்பாக்கு தெரிஞ்சே நான் வருவேன். நீ பாட்டுக்கு அத்தை அத்தைன்னு வீட்டையே சுத்தி வர. உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்க வேற எப்படா நான் இங்க பெர்மனண்டா வருவேன்னு இருக்கேன். சேகரே. ஹலோ யோ ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டுங்கிறது என்ன உடச்ச இல்ல வியாபாரம் ஐயா? ஒரு ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டு வாங்கணும்னா 6 மாசம் அலையணும், 3 மாசம் கேட்டில் நிக்கணும், 1 மாசம் எட்டி பார்க்கணும். அங்க போறேன் வர்றேன் பூரா திட்டி விட்டு மூஞ்சில காரி துப்பேன். எல்லாத்துக்கும் சலிட் அடிக்கணும். சும்மா கிடையாது. என்னது மதுரையா? மதுரையெல்லாம் 25 லட்ச ரூபா கூட கொடுத்தாலும் கொடுக்க முடியாது. தெய்வத்தோட ரசிகங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க. சிவா பிரம்மா விஷ்ணுன்னு. அதுலயும் பழங்கானத்தை பாபுன்னு ஒருத்தர் இருக்கா, பழைய கில்லாடி. அவன் தான் பாலு ஊத்துறவன். யோ கட் அவுட் இருக்கியா? அவங்கள தவிர இந்த படத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. புரியுதா? வச்சிரு போன அடுத்த படத்துல பாத்துக்கலாம். அண்ணே சார் நிக்கிறாரு, உட்கார சொல்லுங்க. தம்பி தம்பி, எந்த கழுதையை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இன்னைக்கு இங்க உட்காரு அங்க உட்காரு, கடைசியா மடியில உட்காந்து விளையாண்டு போயிடும். புரியுதா? தம்பி சத்தம் கேக்குதா? இல்லையே தம்பி, பள்ளி எச்சம் போட்டுச்சா சத்தம் கேட்டுச்சா? ஏண்டி உனக்கு கேட்டுக்க மாடி? கேட்டுச்சு கேட்டுச்சு. பள்ளியே எச்சம் போட்டுச்சு தம்பி. பணம் வாங்கும் போது பள்ளி கத்தனா பல கோடி ரூபாய் வருமா இல்லையா? தேங்க்ஸ் பல்லி. தெய்வம் ஒரு கட்ட போட்டாலே படம் சூப்பர் ஹிட். இதுல 7 கட்ட போற. இன்னொன்னு என்னன்னா, அனுஷ்கா அம்மா அருணாடு வில்லன்னா பாத்துங்களேன். ஐயோ அண்ணே, ஒரே ஒரு ஆசனை, தலைவர் நேர்ல பார்க்க முடியுமா? அதென்ன அப்படி கட்டியா? ஏவிஎம்ல தானே இன்னைக்கு ஷூட்டிங், அங்கதானே நம்ம மீட்டிங். நம்ம கதையில என்ன பண்றோம்னா சார், ஃபர்ஸ்ட் கதையை ஓபன் பண்ணோம்னா சார், பெரிய பாத்ரூம். அந்த பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் குளிக்க வர்றா சார். வந்தவ டவுல இதுல இருந்து இது வரைக்கும் தான் சார் கட்டிருக்கா. கீழே ஒண்ணுமில்ல, மேலே ஒண்ணுமில்ல. அது எது கட்டணும்? அது இல்ல, நம்ம அந்த படம் எடுக்கல சார். அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடுக்குள்ள பாம்பு வந்துச்சு சார். பத்தியாடா, சாயிர கூட அங்கதான்டா சாயிரா. ஹலோ எழுந்துச்சு, கதையை கேளுங்க. அப்புறம் பாம்பு எங்க வந்துச்சு? அந்த பொந்துக்குள்ள சார், பாத்ரூம்குள்ள பொந்து இருக்குல்ல, அந்த பொந்துக்குள்ள பாம்பு வந்துருச்சு சார். சரி. அப்படியே வந்த பாம்பு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கால சார். அப்படியே பாம்பு நேரா வந்துச்சா, அவ காலு கிட்ட வந்துச்சுல. அப்ப லவக்குன்னு கை ஒண்ணு உள்ள வச்சு, அந்த கை யாரு தெரியுமா? கட் பண்ணா அது நீங்க தான். நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க, நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க, நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க. அப்படியே கட் பண்ணா சார், உங்க 2 வச்சு பாம்பு பாக்குது. ஐயோ, அப்ப பாம்பு தூக்கிருக்க? போங்க சார், இப்படித்தான் போன படத்துல பாம்பை தூக்குனீங்க. உங்க படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. பாம்பு தனியா நடிச்சு 2 படம் ஹிட் ஆகி போச்சு. பாம்புக்கு உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு சார். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சீன் இருக்கட்டும், பாம்பு மட்டும் மாத்திருங்க. பின்ன நான் மலை பாம்பு விடுவாங்க. இது நல்லா இருக்கு. அங்க இருந்து பாக்கும்போது தில்காலே ஷாருக் கான் மாதிரியே இருக்கு. சட்டை வேற மஞ்சள் அரைச்சு பூசுன மாதிரியே. வாங்க தம்பி, வாங்க 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 தம்பி. தம்பி எல்லாம் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. நீங்க என்ன உசுரு? ஐயா எனக்கு நல்லா தெரியுமா, சிம்மக்கல் சேர்ல இவர் கோரிப்பாளைய ரகுமான், இவர் பழகானத்த பாபு. வாங்க தம்பி, உட்காருங்க தம்பி, சும்மா உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி. நீங்க உட்காருங்க தம்பி. மடியில உட்கார்றாதீங்க. இங்க உட்காரு, இங்க உட்காரு. டான்ஸா இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கீங்க. மன்றத்தை நல்லபடியா பாத்துங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். சாப்பிட்டு தான் போகணும். சரியா? பண்ணிருக்கோம், எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும்ல. சூப்பர்டா. என்னடா பண்ற? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றேன். ஒரு 1000 கூட. ஏன் கூட? என்னடா பண்ற நீ? இது சொல்றேன். ஒண்ணும் புரியல. சொல்றேன்பா. என்ன ஆச்சுடா? ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு நேரில் வந்து பத்திரிக்கை முடியல, அதான் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்குன்னு சொன்னா. நானும் பிஸியா தானே இருக்கேன், அதான் வாட்ஸ்அப்ல 1000 ரூபாய் மொய் ஏத்திட்டேன். நமக்கா முடியல. தலைவர் படம்னே சவுண்ட் எல்லாம் சும்மா சில்லு சில்லுன்னு கேட்கணும். இன்னொரு முக்கியமான மேட்ரு, டிடிஎஸ் சவுண்ட்ல டங் டங் கேட்கணும். அதை விட ஒரு முக்கியமான மேட்ரு, எவனா செல்போன்ல படம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறீங்க, அவனை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம்னே. ஆமாண்ணே அண்ணே, படத்தை நல்லா போடுறீங்க, அதுக்கப்புறம் ஆஃப போடுங்க. இந்தாங்க 200 ரூபா, பிடிங்க பிடிங்க போடுங்க அண்ணே. வெற்றி நமக்கு, ஜெயிக்கிறோம்ண்ணே ஜெயிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 3 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு நீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க.
படுத்து பாரு. பாசத்துக்கு முன்னால தாண்டா நான் பனி, என்ன பதிச்சுக்கிட்டா நான் தாண்டா உனக்கு சனி. பார்த்தா தாண்டா நான் காமெடி, பத்த வச்சா நான் சரவடிடா. இன்று வெளியான திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாததால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் இதன் காரணமாக இதுவரை 7 பேர் தீக்குளித்துள்ளனர். அதில் 3 பேரின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அண்ணே படம் எப்படின்னு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாட்காஸ்ட் வந்துருமாண்ணே? தம்பி 40 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. படம் பிளாப், செல்ஃப் எடுக்காது. அண்ணே இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி பூஸ்டப் பண்ணால் தப்பிச்சிடலாமாண்ணே? போட்ட காசை வேஸ்ட்டுங்கிறேன், நீ பப்ளிசிட்டி போஸ்ட்டுங்கிறிய. இங்கே கை கட்டி நிற்கிறத விட காசு கொடுத்துட்டு நின்னா ஏதாவது கிடைக்கும். என்னடா பண்ண போறோம்? இப்போ என்னடா பண்றது? படம் சரியா ஓடலைன்னா வாங்கின சம்பளத்தை ஒரு ஹீரோ எப்படியா திருப்பி தருவேன்? டேய் ஏண்டா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அறிவு கட்ட ஜென்மமே. ஒரு படம் ஹிட் கொடுத்தா தானே உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். எத்தனை நாள் என் வீட்டு வாசல்ல வந்து தொங்குன படத்தை ஒழுங்கா பண்ணியாடா. ஆக்டர் பிளாப் ஆகி போச்சேடா. என்ன படமாடா எடுக்க விட்டீங்க? படம் 64 சீன்ல ஒரு சீன் ஏன் சீன் எடுத்துக்கிறேன்னு சொன்ன விட்டீங்களாடா? ஒரு சின்ன பிள்ளை படிச்ச பிள்ளைய ஹிந்தி இங்கிலீஷ் பேசிட்டுமேன்னு சேர்த்தா அவளை நீங்க சேர்த்துக்கிட்டு தெரிஞ்சீங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியல. அவ எனக்கு மோசம் பண்ணிட்டு போயிட்டா. மோசமெல்லாம் பண்ணல, அந்த பிள்ளை இப்ப மாசமா இருக்கு. யாருக்கு? அட மூதேவி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டியா நீ? ஒரு கஷ்டப்பட்டு படம் பண்ண டைரக்டர் கைய பாடுறா, வெறும் ரேகை மட்டும் தான் இருக்கு. உன் கை விரல்களை பூரா பாரு, வெறும் மோதிரமா இருக்கு. கம்பெனில மோதிரம் வரடா. என்ன டாடா போட்டு பேசுற? அப்படி தாண்டா பேசுவேன்டா. டேய் தொற, டேய் முனியாண்டி வரவா போடா. டேய் அதான்டா உன் பேரு, போடா. உங்கள இப்படி ரசிக்கோண்டா. ஏ பங்காளி, ஏதோ பில்கேசி மாதிரி ஒரு பிச்சைக்காரனா உட்கார்ந்திருக்காயா? என்னமா ஆட்டம் போட்டீங்க 4 பேரும்? இப்ப அடங்கி உட்கார்ந்திருக்கீங்களா? பாப்பா உங்க ஆளு படம் டப்பாப்பா. ஏய் அப்பு குட்டிக்கு ஆப்போசிட்டா, இதுதான் உங்க கெபாசிட்டா. வேணாடா. ஏய் இந்த நான் சிந்தா. ஏய் 35 வருஷம் உழைப்பு முழுசா முடிச்சுட்டு வந்து நிக்கிறியாடா? ஒவ்வொரு அப்பா தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பிள்ளை நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தான். டேய் உங்க அம்மாவை நான் பொண்ணு கேட்டு போகும்போது எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா சப்ளைன்ட்டு. நான் வைராக்கியமா கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த கடையை வச்ச பேர் தாண்டா உங்க அம்மாவில் எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ உனக்கு தெரியாதுடா, அப்பயும் செத்த பேர் தான் உனக்கு புரியும். ஏன் மாமா இப்படிலாம் பேசுற? இந்த வர்றா பெத்த தாய் தப்பட தவிக்க விட்டு எவன் ஒருத்தர் நடிகருக்கு ரசிகன் பண்ண வச்சானோ அவன் இந்த உலகத்துல உருப்பிடாத சரித்திரமே கிடையாதுடா. அப்பா என் தலைவனை விட மாட்டாப்பா. அதாடே என்ன தலைவன் தலைவிக்கு சாடிக்கிறான் பாரு. பாவங்க அவன் அழுகுறான், விடுங்க. அவன் உண்மையிலே அழுகிறான்னு பாக்குறியா? வெங்காயம் உரிக்கிற காட்டத்துல அழுகிறான்டி. நான் உண்மையிலேதான் அழுகிறேன். என்னடா சொல்ற பாபு? ஐயா என்னடா சொல்ற? மாயாண்டி மாய் என்னைக்கு கண்கலங்க கூடாதுடா. பணம் தானடா போச்சு, அப்பே உயிரா போச்சு. அப்பே உன்னை திட்டுதல்ல, நீ நல்லா இருக்கும்ன்றா. சரியா? இனிமே நீ சொல்றதெல்லாம் கேட்கிறேன். இனிமேலாவது பார்த்து சூதானம் பண்ற. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரா இருக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை என் மேலே நீ பெரிய நம்பிக்கை வச்சிருந்த, அதை தொலைச்சிட்டேன். அதான் கஷ்டமா இருக்கு. இது பாரு, விழுந்தா கூட எழுந்து ஓடணும்னு நினைக்கிறவன் தான் ஜெயிப்பான். நீ ஜெயிப்ப. நீ எங்க போவியா எனக்கு தெரியாது, ஆனா இந்த வீட்டுக்கு கடங்காரங்க யாருமே உன்னை தேடி வரக்கூடாது. எங்களை நிம்மதியா வாழ விடு. இல்ல நீ கண்டிப்பா காசு கிடைச்சிரும். நீ ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? மதுரையில இருந்து தலைவரை பார்க்க வந்து. ஒரு நிமிஷம் சார், உங்களை பார்க்க மதுரையில இருந்து 3 பேர் வந்திருக்காங்க. உள்ளார வர சொல்லுங்களா? கொஞ்சம் இரு, தெய்வத்திட்ட கேட்டு சொல்றேன். தலைவரே, மதுரையில இருந்து இந்த பசங்க வந்திருக்காங்க. போ சொல்லு.
போச்சன்னா போக மாட்டாங்க. ஏதோ 4 வார்த்தை பேசுனீங்கன்னா ஆறுதலா இருக்கும்ல. சரி உட்கார சொல்லு, நான் வரேன். இல்ல வர சொல்லவா? நல்ல மூட்ல இருக்கேன். அவங்கள அப்படியே உள்ள வந்து உட்கார சொல்லியா? ஏப்பா நீங்க எல்லாம் யாருப்பா? தலைவரே வணக்கம். தலைவரே வணக்கம். நாங்க தான் மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். மதுரை டிஸ்ட்ரிபியூட்டரா? ஹலோ, திருச்சா மேடம் வந்துட்டாங்களா? நான் நேரா வந்து பேசுறேன்னு சொல்லு. டேட்டை பத்தி ஐயா கவலைப்படுறியா? அதான் நான் இருக்கேன்ல. உங்க படத்தை வாங்கி நாங்க தான் ரிலீஸ் பண்ணோம். ஆமா தலைவா. எதிர்பார்த்த அளவுக்கு போல. நீங்க தான் கொஞ்சம் உதவி செய்யணும். அட போங்கப்பா, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? எங்க கொடுத்தீங்களோ அங்க போய் கேளுங்கப்பா. உங்களை நம்பி தானே தலைவரை வாங்கணும். அட என்னப்பா நீங்க போன படத்துல 60 கோடி சம்பாதிச்சாங்க, ஏன்ட்டியாப்பா கொடுத்தாங்க? நஷ்டம்னா ஓடி வரீங்க. கரெக்ட் தான் தலைவரே. நீங்க பார்த்து ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா? பணம் தர முடியாது. என்னடா பண்ணுவீங்க? இன்னைக்கு 3 பேர் வந்திருக்கீங்க, கொடுத்துட்டா நாளைக்கு 30 பேர் வரமாட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை மாதிரி கை கட்டி நிக்க நான் முட்டாளா? என்ன தலைவர் எப்படி பேசுறீங்க? நாங்களும் இப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஆனா சின்ன வயசுல இருந்து உங்க ரசிகர்கள். ரசிகர்னா விசில் அடி, கைத்தட்டு, கட் அவுட் வை, பாலாசம் பண்ணு. உங்களை யாரா படம் வாங்க சொன்னது? நாங்க விசில் அடிச்சு கை தட்டினதுனால தான் நீங்க மேல இருக்கீங்க. தம்பி, உங்க 3 பேர் நம்பி நான் இல்லப்பா. 3 கோடி பேர் என் பின்னாடி இருக்கா. அப்ப எங்க பணம் ஒரு சல்லி பைசாவோட தர மாட்டேன்டா. செக்யூரிட்டி, தலைவரே, எங்களால பணம் எல்லாம் போக முடியாது. வெளியில போறீங்களா? நான் அவுத்து விடவா? அது செய்யற வேலையை தான் நீங்க செஞ்சிட்டீங்களே. நல்லா இருக்கு. நீங்க போத்தி படுக்கிற போர்வையில கூட எங்க வேர்வை இருக்கு தலைவரே. கடவுளா நம்பி வந்தோம், கடைசியில எங்களை நடு ரோட்ல விட்டீங்கல்ல. தலைவன்னா யாரு நீங்க காமிச்சிட்டீங்க. நாங்க ரசிகன். நாங்க யாரும் உங்களுக்கு காட்டுறோம். ஹிந்துனா கோயில் போவாங்க, கிறிஸ்டின்னா சர்ச்சுக்கு போவாங்க, முஸ்லீம் மசூதிக்கு போவாங்க. ஆனால் சினிமா தேட்டரில் மட்டும்தான் எந்த ஜாதி மதம் பார்க்காம நமக்கு பிடிச்ச ஹீரோவை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. நான் செத்துருவனு ஏமாத்தி வாங்கினேன் அந்த காசு. இப்போ நிஜமாவே செத்துடலாம் போல இருக்குடா. இது வரைக்கும் என் குடும்பத்துக்காக கூட நான் தொழுது இல்லடா. தலைவன் படம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் தொழுதுருக்கேன். இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துறானடா. எதிரியே இல்லாத இருக்கிறதுனால நம்ம ஜீரோ. எப்போ நமக்கு ஒருத்தர் எதிரியானோ அப்போ நம்ம ஹீரோடா. சின்ன வயசுல இருந்து ஒருத்தனை ஹீரோவா பார்த்தோம், ஒரே நிமிஷத்துல வில்லன் ஆயிட்டான்ல. நீங்க 3 பேர்ல ஒண்ணு இல்ல, என் பின்னாடி 3 கோடி பேர் இருக்கான்னு சொன்னால, அந்த 3 கோடி பேர்ல நம்ம 3 பேர் யாருன்னு காட்டுவோம்டா. என் தாய சுமக்க வேண்டிய கழுத்துல தருதல ஒன்னே சுமந்திருக்கனாடா. துரோகிடா, பச்சை துரோகிடா. ஒண்ணு டேய் பேசுறா. அந்த பிள்ளை எத்தனை ஃபோன் பண்ணிட்டு இருக்கு? பேசுறா. என்னடா இப்படி பண்றான்? விட்றா. ஹலோ, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் டல்லா பேசுற? இல்ல கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி. டேய் நில்றா. அந்த பிள்ளை பாவண்டா மாப்பிள்ள. ஏன்டா இப்படி எல்லாம் கோபப்படுற? அவன் வேற என்னடா பண்ணுவான்? தலைவன் ஒருத்தனை நம்பணும். இப்ப அவனே இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். வேற எந்த மூஞ்சி வச்சு பேசுவான்? பெருசா சவால்லாம் விட்டு வந்தோம். இப்ப என்னடா பண்ண போறோம்? தொலைச்ச இடத்துல தானே தேடணும். இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடக்கூடாது.
நிச்சயமா பணத்தோட தான் போறோம். விளையும் பேர் முளையிலங்கிறது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பங்க்சுவாலிட்டிங்கிறீங்க? 3னா 2:30க்கு வந்துடுறான், 2:30னா 1:30க்கு வந்துடுறான். அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டியை கீப்பா பண்றேன். கதை சொன்னா பாருங்க, நானே 3 நாள் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தேன். இந்த வர சொல்றேன் மகா கட்டிக்காரு. ரொம்ப நல்லவன். பாப்பா வரட்டும் அவ. ஹாய் சார், ஜெகன். வாங்க உட்காருங்க. ஓகே. எஸ் சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏசி கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? எதுக்கு தம்பி ஆஃப் பண்ணணும்? ஏதாவது நாய்ஸ் கேட்டா வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும் சார். அப்படியா தம்பி? ஆமா சார். செல்ல கொஞ்சம் மியூட் போடுங்க சார். நான் இருக்கணுமா போணுமா தம்பி? சரி சார், அதுக்கு இல்ல. அது அப்படி என்ன பண்றியப்பா? செல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எனக்கு நிறைய கால்ஸ் வரும் சார், அதான். ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்க தம்பி. டைட்டில் வந்து உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. ரொம்ப வில்லங்கமான டைட்டிலா இருக்கு. நெகட்டிவ் தான் இப்ப ட்ரெண்ட். நீ வேற ஏதாவது காமெடி இருந்தா அவன்கிட்ட சொல்லு. என்ன மாதிரி யூத்ல சொல்லாத. நல்ல மாஸ் கதையா சொல்லுப்பா. ஓகே சார். இப்போ உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கதை சார். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்கிரிப்ட் சார். டைட்டிலே வந்து பவர் ஸ்டாரின் கோடாலி. கரெக்ட். பவர் ஸ்டாருங்கற கோடாலிங்கற. ஓகே டன். ஹீரோக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா. ஒரே அப்பா ஒரே அம்மாவா? நல்ல சென்டிமெண்ட்ல. சொல்லு. உங்கள மாதிரியே ரொம்ப அழகான ஒரே தங்கச்சி சார். உங்க அப்பா கேரக்டர் லைட்டா ஜொல்லு பார்ட்டி சார், உமனை சார். சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாரு, ஏத்து வீட்டுல இருக்கிற இன்னொருத்தன் பொண்டாட்டிய நைஸா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு ஓடியே போயிட்டார் சார். ஓடிட்டான். உங்க அம்மா ஒன்னும் சாதாரண லேடி இல்ல சார், போல்ட் லேடி. எடுத்தாங்க ரிவெஞ்ச். கொப்பா ஒருத்திய கூட்டோம்னாங்களே சார், அந்த கேரக்டர். அவங்களோட புருஷனை உங்க அம்மா கரெக்ட் பண்ணிட்டாங்க சார். சோ அவங்கள எஸ்கேப். நீங்க உங்க தங்கச்சி 2 பேர் இருக்கீங்க சார். தங்கச்சி கேரக்டர் ஒன்றும் வீக் இல்ல சார். அவன் என்ன நினைச்சா, 50 வயசுல எங்க அம்மாக்கே இவ்வளவு மார்க்கெட் இருக்கிறப்போ எனக்கு இருக்காதா? சரி, இந்த வீட்டுக்குலாம் கேபிள் கொடுப்பான்ல சார், உங்க தங்கச்சியும் ரிவெஞ்சா அந்த கேபிள் காரனை கூட்ட விட்டா சார். ஓடிட்டாளா? இப்ப நான் யார் கூட ஓடி போறேன்? அது அங்கதான் சார் ட்விஸ்டே வச்சிருக்கேன். கதைப்படி ஹீரோ கேரக்டரா இருக்கிற நீங்க ஒரு திருநங்கை சார். கிளைமேக்ஸ் கட்டுருங்க சார். சொல்லு. 3 பேரும் ஓடி போயிட்டு உங்களை முச்சத்தில் நிறுத்திட்டாங்க. நீங்க ஒன்னும் சும்மா இல்ல, வாங்க நீங்க ஒரு கோடாலிய. அதான் டைட்டில். ஓடி போனவங்க கொப்பனை, ஓடி போனவங்க அம்மாவை, ஓடி போனவங்க தங்கச்சிய 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு 3 பேரையும் வெட்டி கொல்றீங்க சார். இதுதான் கிளைமேக்ஸ். 3 பேரை வெட்ட மாட்டேன்டா. முதல்ல உன்னை வெட்டிட்டு உன்னை கூட்டு வந்தா மாதிரி தர. அவனை வெட்டு அசத்திருப்பானே தம்பி, அசத்திருப்பானே. கொய்யால சூப்பரா சொல்லிருப்பானே. சொன்னா எல்லாத்தையும் சொன்னா. என்ன பார்வை விகாரமா இருக்கு. என்னண்ணே கண்ணாடியை வாயில வச்சிருக்கீங்க? சும்மா வச்சா கொடைஞ்சு கோர்த்து விட்டாண்டா. நல்லா தானே கதை சொல்லிருப்பேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாமேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. குத்துறாண்டா வாயில. ரொம்ப அடிச்சிட்டானா? நீங்க காட்டுங்க. இந்த வர்றா. ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக முதல்ல. தம்பி நான் இருக்கனே, உன்னை நான் பாத்துக்கறேனே. எப்படி பாப்பா? நீ இந்த அசிஸ்டன்ட் ஆச்சா பைசா கேட்க. இப்போ ஒரு 300 கொடுங்கண்ணே. ஒரு கோட் அடிச்சிட்டு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆக்கிறேன். மார்னிங் 6 மணிக்கு மகேஷ் பாபு பார்க்க போறேன் ஃளைட்ல. ஹைதராபாத்துக்குண்ணே. தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபு. ப்ளீஸ் பாக்குறேன், அசத்துறேன். அண்ணனுக்கா ஒண்ணு செய்யு. இதே கதையை போய் சொல்லு. அண்ணா கதை சொல்றேன், கமிட் ஆவறேன். தம்பி உங்களுக்கு வீடு கார்லாம் வாங்கி தரேன். போயிட்டு ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நன்றிண்ணே, வரேண்ணே. போடா. கார் வாங்க வர, பங்களா வாங்க வர. என் வேலையை கட்டுறேன்டா, என் வேலையை கட்டுறேன். இந்த நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணும்டா. ஏன் இந்த நாக்கு தானே மாத்தி மாத்தி பேச்சு. என்னடா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? மாத்தி மாத்தி பேசாட்டி மாசம் மாசம் எனக்கு அப்புறம் பணம் வரும். 30 வருஷமா அப்படித்தானே பேசிக்கிட்டு கிடக்கேன். என்ன ஏன்டா கடத்துனீங்க? நீ தானே அவனுக்கு கிட்னி இல்லையெல்லாம். உன்னை தூக்குனா அவன் வருவான்ல. சத்தியமா வரமாட்டான். சனியை தொலைஞ்சு சந்தோஷமா இருப்பேன். ஆனா மதுரைக்காரங்க அறிவாளி நினைச்சா இவ்வளவு முட்டாளா இருக்கீங்களடா. அவரை தூக்கலாம் தான் நினைச்சோம். ரிஸ்க் அதிகம் தான்,
உங்களுக்கு பிளான் பண்ணணும். தம்பி அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. 10 பைசா தேராது ஊர்களுக்கு நடைய கட்டி. அப்படிலாம் போக முடியாது. வேற பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க போய் எடுத்துக்கிறோம். அவன் பாக்குறதுக்கு தான் முட்டாள் மாதிரி இருப்பான், ஆனா மூலக்காரன். அதனாலதான் நான் இப்போ வரையும் அவனுக்கு வேலைக்காரன். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு வழி காட்டுங்க. சொல்றேன், நேரம் எல்லாரும் ஜில் ஜில் ஒயினுக்கு போவோம். ஆளுக்கு 2 பேரை ஜில்லுன்னு குடிப்போம். நீங்க அப்படியே கோயம்பேடு போனீங்கன்னா பஸ் ரெடியா இருக்கும். நீங்க அப்படியே பஸ்ல ஏறி ஊருக்கு போயிருக்க. காசு இல்லாம ஊர் பக்கம் தலை காட்ட முடியாதுண்ணே. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறோண்ணே. அன்னைக்கு நாங்க பணம் எடுத்துட்டு வரோம் என்னென்ன சொன்னீங்க? இன்னைக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர், நாளைக்கு ப்ரொடியூசர் ஆக போறீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்களை தான் நம்பியிருக்கோம். எங்களெல்லாம் உங்க தம்பிங்களா நினைச்சீங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்து. அவன் பணத்தை திருப்பி தரமாட்டானப்பா. அண்ணே, அப்ப அவர்கிட்ட பணமே இல்லையா? பணம் நிறைய இருக்கு, அத உங்களுக்கு எப்படி தருவேன்? அப்ப இப்பதான் எடுப்பாரு. அவன் எடுக்கிறது வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து எடுப்பேன். ஒரு தடவை ரைடு வந்தப்ப 100 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு விடிய விடிய சிட்டியை சுத்தி விட்டு காலையில ஒண்ணாந்து பத்திரமா கொடுத்தா 50 ரூபா கொடுக்குறேன் ஆட்டோல போய் சொல்லி தரத்திரத்தை விடியாமச்சு போய் பணத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா ஆம்புலன்ஸ்ல சுத்தின? அப்பதான் ஏதோ அவசரமா போறாங்கன்னு சொல்லிவிட்டு சிஎம் வண்டி கூட கொஞ்சம் ஓரமா போகும். நாளைக்கு ஐடி ரைடு வருது, நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கோம். அது எப்படி? நீங்களா அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே? அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே? அசிஸ்டன்ட் டைரக்டர் டியூட்டி என்னன்னு தெரியுமா? கண்டுனிட்டி ஒழுங்கா பாத்தியா? புனிடா முண்டோ முட்டாள் மடையா கம்னாட்டி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சும்மாவா? அது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா? யோ போயா, ஹீரோவே இன்னும் வரல, காஸ்டியூம் கொண்டு வந்துட்டான். காஸ்டியூம். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ரொம்ப லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ எடுக்க போற ஷாட் என்ன தெரியுமா? சிகரெட் எடுத்து இப்படி போட்டு அப்படி பிடிக்கணும். யார் போடுறது? நீங்கதான். யார் பிடிக்கிறது? நீங்கதான். அப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரியா? எஸ் எஸ். ஒரு சூப்பர் ஸ்டார், நீ டுபாக்கோராச்சே. அப்பா சாருக்கு சிகரெட் கொடு. ரெடியா? நேரா டேக் போயிடலாமா? ஆக்ஷன். ஒன் மோர் ஆக்ஷன். ஆக்ஷன் ஆக்ஷன். கட் 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 கட். ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர். கட் கட் கட். ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர். இது வரைக்கும் 6 பாக்கெட் சிகரெட் காலியா இருக்கு. அப்படி பார்க்க போகும்போது அந்த கம்பெனில ஒரு நாள் எடுத்தாங்க. இப்ப ஜெர்மன் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப தென்னை மரத்தை எடுத்துக்கங்க. சாலை சரியில்லைன்னா மழை பெய்யும். அதுக்காக ஏன்னா ஏன் சொல்றேன்னா என்னையா சொல்ல வர நீ? கேக்கல ஒன் மோர்னு கொள்றான். நீ பேசியே என்ன கொல்ற. இதுக்குதான் நான் டூப் போடலாம்னு சொல்றேன். கட் கட் கட். முண்டோ முட்டாள் அறிவட்டவனே, அவனை அடிக்க முடியாதுடா, அதான் உன்னை அடிக்கிறேன். டேய் என்ன அடிக்கிறீங்க? நான் உன்னை அடிக்கலன்னா அவன் என்ன அடிப்பான்டா? நீ வாஸ்டட் ஆடுறா, அடிச்சுக்கிட்டே போகடா. பின்னாடி டூப் ரெடியா இருக்க, அவனை வச்சு எடுக்க. தெய்வமே, 6 படம் கிட்டு கொடுத்தவன், கரெக்டா துட்டு கொடுத்தவன், ஒரு சிகரெட்யாவது ஒழுங்கா அப்படி மத்ததுக்கெல்லாம் நான் டூப் போட்டுக்கிறேன். போட்டுக்க போட்டுக்க. ஆமா, 1/2 மணி நேரம் பிரேக் விட சொல்லிடுவா. சொல்லிடுவா. ட்ரைனா பண்ணிக்கோமா? ஓகே, ஒரு 1/2 hour பிரேக் விட்டுறலாமா? யோ, இன்னும் ஒரு ஷாட் கூட எடுக்கல, அதுக்குள்ள பிரேக்கா? எதையா பண்ணி தொலைங்க. டேய் அட என்னையா உன்னோட? ஓ ஏன் தெய்வமே போட்டு சொல்றேன். வா கேரவுக்கு. சம்பந்தமே இல்லாம சம்பந்தோட உங்களை கனெக்ஷன் பண்ணிருக்காங்கல பத்திரிக்கையில. சம்பந்தப்படுத்தி எழுத சொல்லு. ஓகே ஓகே. அப்புறம் முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கன்னட படத்துக்கு டேட் கேட்டிருக்காங்க. வாங்கி போடு. அதே தேதியில தெலுங்கு படத்துக்கும் கேட்டிருக்காங்க. என்ன செய்யலாம்? ரெண்டையும் புக் பண்ணு. தெய்வமே, ஏதாவது போன் வந்துச்சா பாருங்க. காலையில இருந்து நீ என்ன போன் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த வந்துடுறப்பா, இது ஒரு நிமிஷம். இந்த வந்துடுறேன். யாருமே கூப்பிடல சார், சும்மா பீல விட்டு போறாரு சார். நம்மளை ஏத்தி விட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களோ? புரியலடா. போன் வந்துருச்சு. ஹலோ, பவர் ஸ்டார் இருக்காரா? ஸ்பீக்கிங். நான் யாரும் கேட்க மாட்டேடா, சாட்ல இருக்கேன். அப்புறம் பேசுறீங்களா? நான் சொல்றத கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவேல். சரி, நீங்க யாரு? நானா ஐடி ஆஃபீஸ்ல 19 பேசுறேன். அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? என்ன விஷயம் சார்? நாளைக்கு வாரத்துக்கு ரைடு வர போறா, கொஞ்சம் சேஃபா இருங்க. புரியுதா? உங்க பணத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணோம்ல, இனிமே அவனே நம்மள கூட பாரு. ஏ துரை, கம் ஆன். தெய்வமே வந்துட்டேன், தெய்வமே வந்துட்டேன். வாயா சீக்கிரம். வந்துட்டேன். என்ன என்ன தெய்வமே? டேய் போடா போடா. என்ன தெய்வமே? சார் மேக்கப். யோ மேக்கப் யா. இந்நேரத்துக்கு கிளம்பிருக்கணுமே, ஏன் ஃபோன் பண்ண மாட்டான்? டைம் என்ன பிரதர்? மணி 5:30. தேங்க்ஸ் பிரதர். அண்ணா ஒரு நிமிஷம். கை என்ன ஆச்சு? ஒரு நடிகருக்கு 60 அடி கட் அவுட்ல ஏறு பாலாபிஷேகம் பண்ணும்போது தவறி கீழே விழுந்துட்டேன். அதுல இந்த கை போச்சு. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி போயிட்டா. அப்புறம் என் வாழ்க்கையே போச்சு. வரேன் பிரதர்.
தம்பி நம்ம பிளான் பண்ணபடி கரெக்டா வந்துகிட்டு இருக்கேன் தம்பி. பணம் கட்சிச்சானே தம்பி 100 கோடி வண்டிகளை ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்க இருக்கீங்க? எந்த இடம்னு சொல்ல முடியல, பக்கத்துல வந்தவன போன் பண்றேனே. நீங்க சீக்கிரம் வந்துருங்க, நம்ம பாண்டிச்சேரி போறோம், அங்க எல்லாத்தையும் நம்ம பங்கு போட்டுக்கிறோம். பாண்டிச்சேரியா? ஒரு ஆப் வாங்கி இங்க விலை சீப்பா இருக்கும். 100 கோடி வருதுண்ணே, நம்ம ஏன் லோக்கல்ஸ் இருக்கு, ஃபாரின் போய் ஒரு ஆஃப் அடிப்போம். அண்ணே வழியில எதுவும் சிக்கல்லாம் இல்லைல்ல? ஒரு சிக்கல் இல்ல தம்பி. அண்ணே ஆண்டிவே டோன்ட் வரி. இவதுக்கு போன் பண்றா முதல் இப்ப போய் நேரம் காலமா தெரியாது போல் இருக்கு. சொல்லு சொல்ல. யோ மாமா நீ சாப்பாடு வாங்கிட்டு வரியா இல்ல ஹோட்டல் போடுமா? சாப்பாடு நான் வாங்கிட்டு வரவா? ஏய் நான் முன்னாடி இருந்த மாமா இல்லடி. ஏன் இன்னைக்கு உனக்கு புதுசா 2 கொம்பு முளைச்சா? 25 கோடிக்கு அதிபதிடி. என்னையா நைட்ல தான் தண்ணி போட்டு உளர்வ, இப்ப பகல்ல உளர ஆரம்பிச்சிட்டியா? நான் சொல்ற விவரத்தை கேட்டுக்க. அப்படின்னா மாமா நிஜமா மாமா? ஏய் இப்ப புரியுதா நான் சொல்றது? கால் ரெண்டுத்துக்கு தோல்ல போட்டுருவேன், ஆனா பிரேக்க கீழே வச்சு விட்டாங்க. 100 கோடியில நமக்கு 25 கோடி. யோ அறிவு இருக்கா உனக்கு? மூளைக்கட்ட முட்டை கோசு. ஏடி பின்ன என்னையா? யார் அந்த 3 பேரும்? எதுக்கு நாம உங்களுக்கு பங்கு தரணும்? இது பாரு, அப்படியே அந்த 100 கோடி எடுத்து வந்து என்கிட்ட கொடு. ஸ்ட்ரைட்டா அந்தமான் போறோம், ஆளுக்கு ஒரு தீவு வாங்குறோம். எப்படி? ஆளுக்கு ஒரு தீவு எதுக்குடி? ஒரு பெரிய தீவா வாங்கி நம்ம 2 பேரும் ஒண்ணா குடும்பம் நடத்துவோம். ஒரே தீவு 2 பேரு. சரி மாமா சீக்கிரம் வண்டியை திருப்பிட்டு இங்க வந்துரு. திருப்பிட்டே சண்டைக்காரியா இருந்தாலும் மண்டைக்காரியா இருக்காயா? தெரியாமையா முன்னோர்கள் சொன்னாங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கிறாரு. அந்தமான். ஐயோ நீ யாரு? நான் தாண்டா உன் மனச்சாட்சி. என்ன மாதிரியே இருக்க? மனச்சாட்சினாவே உன்ன மாதிரி தாண்டா இருப்பேன். கேன பையல வந்த விஷயத்த சொல்லு. உன் பொண்டாட்டி பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பணத்தை எடுத்துக்கிட்டு இப்படியே வீட்டுக்கு போனாங்கன்னா பவர் ஸ்டார் பின்னாடியே வந்து பணத்தை பூரா தள்ளிட்டு போயிருவேன். பணம் இல்லாம வீட்டுக்கு போனாங்கன்னா உன் பொண்டாட்டி உன்னை செருப்பு நாள் அடிச்சு வெளியே தள்ளிடுவான். இப்ப என்னதான் செய்ய சொல்றேன்? கிட்டவா. சரி சரி யாரு பாக்குறதுக்குள்ள உள்ளவா. இவைய இப்ப போய் போன் பண்றான் சட்டப்பைய சாத்தேன். டேய் என்னடா? தெய்வமே சொல்லுங்க. ஏன் எங்க இருக்க? பணம் நானும் சேஃப்டியா இருக்கோம். ஐடி ரைடு போயிடா. அதான் எனக்கு தெரியுமே. ஏற்கனவே வந்து ரைட தான் பீதியை கிளப்பி விட்டுருக்காங்க. சரி பணத்தை எடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு வா. அப்புறம் நான் எங்க போய் தெய்வமே? உங்களை விட்டா வேற யார் இருக்கா எனக்கு? வந்துடுறேன். ஜாக்கிரதை தொலைச்சிருவேன். ஏண்டா உனக்கு பணம் ஒரு கேடா? 100 கோடி ஓவ. இனிமே போனுங்கன்னு பண்ண நடக்கிறத வேறடா. டேய் இங்க வர்றா. எல்லாம் உழைப்புடா, எல்லாமே என் உழைப்புடா. வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரபல திரைப்பட நடிகர் பவர் ஸ்டாரின் உதவியாளர் லாரியில் மோதி விபத்து. உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. டாக்டர் எஸ் ஐ எம் பவர் ஸ்டார். I am Dr. Rajadiraja Rajakulotunga Raja Marthanda Raja Gambira Kathavaraya Krishna Kamarajan FCS FRCS MBBS London. டயர்டா இருக்குதா? முடியல டாக்டர். Take your seat. Take your seat. டாக்டர் துரை ஏதா சொன்னானா? நோ என்கிட்ட இது சொல்லல. உங்ககிட்ட இது சொன்னானா? இல்ல டாக்டர். எப்ப டாக்டர் கண்ணு முழிப்பான்? முழிக்கலாம், முழிக்காமையும் போகலாம். இஸ் a கோமா பேஷண்ட். நீங்க எப்படி முழிக்கிறீங்க? துரை என் மேனேஜர் டாக்டர். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். அவன் எப்படியாவது கண்ணு முழிக்கணும் டாக்டர். கண்டிப்பா. அவன் முழிச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க டாக்டர். கண்டிப்பா பண்றேன். தைரியமா இருங்க. முழிக்க வச்சிடுறேன். அப்ப நான் வரேன் டாக்டர். வாங்க. டாக்டர் 50 100 முன்ன பண்ணாலும் பரவாயில்ல, வர முழிக்காம பாத்துக்கோங்க. என்ன இது? அவன் முழிக்கணுங்கிறா, இவன் முழிக்க வேணாங்கிறா. அவனுக்கு ஏதாவது முழிக்குதா? எனக்கு முழிக்குது. கோடி. ஹாய் தேவி. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? சரி சாப்பிடல? இன்னைக்கு என்னோட பர்த்டே.
ஃபர்ஸ்ட் விஷ் நீ பண்ணணும்னு ராத்திரி பூரா தூங்காம இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் தான் பண்ணல. ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க விஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லேட்டா வந்தது காரணம் இருக்கு. என்ன காரணம்? இது ஹாப்பி பர்த்டே. 1800 ரூபாயா? அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ண? அதான் ஏய், அம்மா கிட்ட ஆட்டை போட்டியா? எல்லாம் நீ கொடுத்ததுதான். ஒரு வாரமா சரக்கடையும் சேர்த்து வச்சு வாங்கினேன். பிடிச்சிருக்கா? சரி போய் மாத்திட்டு வா. போடா. ஏய், அன்னைக்கு நீ கொடுத்தது நான் போய் மாத்திட்டு வரல. இப்போ என்ன உனக்கு? போ. போடா லூசு. கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லையா? தரேன், ஆனா இங்க இல்ல. வேற எங்க? வசியம் பண்ணி போறா, அவ ஊரு பேரு சொல்லாமல் உசுர வாங்கி போறா, அவ கண்ணுக்குள்ள காந்த வச்சு என்ன இழுத்து போறா, இவ திருவாரூர் தேரா, இவ தண்ணி இல்லா மீன போல தவிக்க விட்டு போறா, என்ன தவிக்க விட்டு போறா. ஓ மனைவியா நான் வருவேனா, நீ சொதப்புனா உன்னை நான் விடுவேனா, சத்தியமா சொல்லுறேன் தாலி ஒண்ணு கட்டுடா, தடுக்க யாரு வந்தாலும் தாறுமாற வெட்டுடா. யாரு இவ அடடா, யாரு இவ, யாரு இவ அடடா, யாரு இவ. நில ஒன்று தரையில் வந்து நடக்குது எதிரில் நின்று, எனக்குன்னு பிறந்தவதா என்று நான் சொன்னேன். திட்டி திட்டி பேசினாலும் தேனாக இனிக்குதடா, குட்டி போட்ட பூனைய போல் சுத்தி சுத்தி வந்தேடா. ஊரே எதிர்த்தாலும் எனக்கு நீ வேணும், உசுரே போனாலும் நீ வேணும்டி, உலகே அழிஞ்சாலும் நிலவே இருந்தாலும் நாம ஒன்னாக வாழ்வோமாண்டி. ஓ மனைவியா நான் வருவேனா, நீ சொதப்புனா உன்னை நான் விடுவேனா, சத்தியமா சொல்லுறேன் தாலி ஒண்ணு கட்டுடா, தடுக்க யாரு வந்தாலும் தாறுமாற வெட்டுடா. யாரு இவ அடடா, யாரு இவ, யாரு இவ அடடா, யாரு இவ. வாசப்பல நீ வந்தா பெண்களுக்கு கொண்டாட்டம், வராத வந்திடாதே வழித்தளமே ஸ்தம்பிக்கும். வள்ளுவனும் இருந்திருந்தா வாசுகிய மறந்து விட்டு உன்னையே புகழ்ந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருப்பான். பலகா இல்லைக்குள் படவானா போனா, ரெண்டு நாட்டுக்கும் பகையே இல்ல, சாகா வரம் வேண்டும் சாமி தர வேண்டும், மீண்டும் ஒரு ஜென்மம் தேவையில்லை. உன் கணவனா நான் வருவேனா, நீ சொதப்பனா உன்னை நான் விடுவேனா, சத்தியம்மா சொல்லுறேன் தாலி வாங்கி கட்டுவேன், தடுக்க யாரும் வந்தாலும் தாறுமாற வெட்டுவேன். யாரு இவ அடடா, யாரு இவ, யாரு இவ அடடா, யாரு இவ, நான் பள்ளிக்கூடம் படிக்கையில ஒரு பார்வை பார்த்தா, நான் பருவம் அடைந்த போது என்ன படி தாண்ட வச்சா, இவ கண்ணுக்குள்ள காந்த வச்சு என்ன இழுத்து போறா, இவ திருவாரூர் தேரா.
தடுக்க யாரு வந்தாலும் தாறு மாற வெட்டுவோம். என்ன தாய் நிக்கிற ஆட்டோல வந்து மோதுற? சாரிண்ணே. பாத்து போமா. இறைவா, கடவுளே, தெய்வமே, என்னுடைய மணாளன் எங்கே? 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 ஏமா யாரமா நீ? என்னுள் பாதியார் என்னுடைய பதி எங்கே? எங்கே? என்னை கண்ணீரில் மூழ்கடித்த என்னுடைய கண்ணாளன் எங்கே? என்னை எந்த குறையும் இல்லாமல் பாதுகாத்து வந்த என்னுடைய துரைசிங்கம் எங்கே? யார்மா நீ? ஐயோ! என் மன்னனுக்கு விபத்தா? அவர் கட்டிய மாங்கல்யத்துக்கு ஆபத்தா? பிறன்மனை நோக்கா பேராண்மை கொண்டவனை என் கண்ணில் காட்டுங்கள். இல்லையேல் இந்த மருத்துவமனை பற்றி எரியும், மணல் மணலாக சரியும். அப்பொழுது தெரியும் இவள் யார் என்று. நிறுத்துமா. உனக்கு ஏதாவது உடைக்கணும்னா உன் வீட்டு டிவி போட்டு வாடா. எனக்கு ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது வந்து மருத்துவரே, இந்த மங்கையின் கழுத்தில் மாங்கல்யத்தை மாட்டிய மலாலல் எங்கே? எங்கேயாவது மணவாள நகர்ல இருப்பான், போய் பாரு. அப்படிதான் நார்மலுக்கு. யாருமா நீ? நான் ஏமா, என்னோட மாமாவை பார்க்கணும். ஓ மாமா கோமாவுல இருக்காருமா, போய் பாருமா. என்ன சொன்னீர்கள்? குரலை இருக்கு. டாக்டர், எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, இந்த லேடியோட புருஷன் பாடி 5 நிமிஷம் கண்ணு முடிச்சா போதும், நான் பாத்துட்டு கோடி போறேன். தர்றியா? காப்பாத்துறேன். போய் பாத்துக்கோ, கட்டி பிடிச்சுக்கோ. லெஃப்ட்ல போய் ரைட். கண்டான் கண்டான். அட கூறுகட்ட கூமுட்ட பயலே, 100 கோடி ரூபாய் பணத்தோட என்ன வந்து பாப்பன் பார்த்தா இப்படி செத்த பொட மாதிரி படுத்துட்டு இருக்கானே. கேக்குதா? கேக்குதாயா கூறுகட்ட கொங்கா பயலே? கேக்குதா இல்லையா? கேக்குதா? கேக்குதா? கேக்கலையா? உனக்கு கேட்காதுடா, ஆனா 100 கோடி எனக்கு கேக்குதே. ஹேய், கேக்குதா? கேக்குதாடா? கேக்கலையாடா? கேக்கலையா? அறிவு இருக்காடா? நான் ஒருத்தர் சினிமாவில் இருக்கேன். படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? உனக்கு அறிவு இருக்காடா? இறந்தவரை கூப்பிடுறது எப்போ பாரு ஃபோன் சுவிச் ஆஃப், நாட் ரீச்சபிள் வந்துட்டு இருக்கு. அவுட்டோரில் இருந்த மச்சான். நடந்ததை பற்றி பேசுறது பெஸ்ட், இனிமே நடக்க போகிறத பற்றி பேசுறது பெஸ்ட். என்ன மாப்பே? டேய், துரை சும்மா இருந்தாலே பயங்கரமாக போய் சொல்லுவான். இப்போ கோமாவில் வேறு இருக்கான். நம்ம இதெல்லாம் பண்ணி ஒன்றுடா. அவன் கண் முழிச்சாதானே பணம் எங்க இருக்குன்னு தெரியும். அவன் கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அது எப்படி முடியும்? நம்மால யாராவது ஒருத்தர் கையை உடச்சிக்கிட்டு நேராக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுறோம். அட்மிட் ஆகிட்டு ஃபுல்லாக அவனை வாட்ச் பண்ணுறோம். டேய், நானும் குரு சிஷன் படம் பார்த்துட்டேன். இப்போலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. இது போதும். என்ன சத்தத்தையே காணோம்? காதல மாட்டுங்க சார். இட்ஸ் a good joke. என்னடா இருந்தால இங்கெல்லாமா செக் பண்ணுவீங்க? மூச்சல் தூடுங்கோ. உனக்கு என்னடா? இன்னும் இங்க இருந்து சார், இதுக்கு மேலே இழுத்துற மேலே போய் சேர்ந்துடும் சார். அப்படி சொல்லக்கூடாது. ராத்திரி எத்தனை தடவை தும்முனேன்? 2 வாட்டி தான் தும்முனேன். ஓ, இட்ஸ் வெரி சீரியஸ். இட் குட் பி நிமோனியா, அமோனியா, டஸ்ட் அலர்ஜி, த்ரோட் இன்ஃபெக்ஷன், டைஃபாய்டு, டெங்கு, மட்டன் குனியா, சிக்கன் குனியா, எனிதிங் हो सकता मैन. 1 month அட்மிட் பண்ணி நான் அவரோட சும்மா வந்தேன். இந்த டாக்டரே என்ன செக் பண்றாங்க? எங்க ஹாஸ்பிடல் சோஷியல் சர்வீஸ்க்கு लिए ரொம்ப ஃபேமஸ். யார் வந்தாலும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் அனுப்புவோம். நான் சொல்லல முட்டா, நம்ம 2 பேரும் அட்மிட் பண்றாங்க. டாக்டர், இருமல்னு வந்த ஒருத்தன் நம்ம 2 மாசமா அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஆமா, ஓடி போயிட்டான் டாக்டர். அந்த பெட்ல இந்த பேஷண்ட அட்மிட் பண்ணிடு. போங்க. சிஸ்டர், இங்க ஐசி வார்டு எங்க இருக்கு? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? வாயை மூட்டு வா. டாக்டர், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் அதான் ஹாஸ்பிடல், மென்டல் ஹாஸ்பிடல். இதுக்கு நம்ம தேவை சொல்லிடுறேன். ஹலோ சுகன்யா, தேவி சொல்டி. நான் சேகருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். நாட் ரீச்சபிள்னே வருது. ஏதாவது ப்ராப்ளமான பயமா இருக்குடி. ஏச்சி, அதெல்லாம் ஒண்ணா இருக்காது, கவலைப்படாத. எங்க அப்பா வேற கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. சென்னைக்கு வந்தா சேகர் கண்டுபிடிக்க முடியுமா? தைரியமா கிளம்பி வாடி, என் கூட ஹாஸ்டல்ல தங்கிக்கலாம். கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம். அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி பயந்துட்டே இருந்தா ஒண்ணும் ஆகாது. தைரியமா பேசு. சரி, நான் பேசுறேன். ஓகே டி. ஏ பமல், தும்மல் எப்படி இருக்கு? ஓ மை காட், இருமல் 2 மாசம் கன்ஃபார்ம். நோட் பண்ணிக்கோ. ஓகே. டாக்டர், இவங்க யாரு? டாக்டர்,
இருமுறாங்க. டாக்டர் இருமனா அதுக்கு பேரு இருமல் இல்ல உருமல். கம் டார்லிங். ஃபர்ஸ்ட் இவங்களை அட்மிட் பண்ணுங்க. ரொம்ப வீக்கா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கியாமா? நல்லா தான் இருந்தேன். நர்ஸ் வந்து ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க டாக்டர். அத சாப்பிட்டதுல இருந்து தலை வலிக்குது, நெஞ்சு வெளியில வலிக்குது. போனா தாறுமாறா வண்டி ஓட்டுறாங்க, ஒரே ஆக்சிடென்ட். இங்க இருக்க வரைக்கும் தான் சேஃப்டி. படுத்துக்கோ படுத்துக்கோ. ஏய் எந்திரிக்க கூடாது, எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். படுத்துக்கோ. எப்படிமா இருக்கே? நல்லா இருக்கேன் டாக்டர். கோல்டா கவரிங்க? கோல்டு தான் டாக்டர். கோல்டா. டாக்டர் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம். படுத்துக்கோ. இது என்ன கொலுசா? டிஸ்சார்ஜ் பண்ணிரு. பேஷண்ட் இல்ல அந்த ஜொல்ஸே. என்னப்பா 50 பொண்ணு நகை தானடா, போனா போயிட்டு போது விடு. எனக்கு நீதாப்பா முக்கியம். இப்பயாவது அந்த பையனை பத்தி புரிஞ்சுக்கிட்டே. இல்லப்பா, அவன் ரொம்ப நல்லவன். பணத்தை வெட்டியா செலவழிக்கல. பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சான்ப்பா. இன்னுமாடா அவனை நம்புற? அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்ப்பா. மழி, நீ லவ் பண்றது எனக்கு தெரியும். உன்னை ஏதாவது கேட்டனா? நீ வாழ போற வீட்டை போய் பார்த்தாண்டா நானு. கதவு திறந்தா சோறு, சோத்தை சுத்தி பவரு. எப்பற அந்த வீட்டுல உன்னை நம்பி நானு? வீடு சின்னதோ பெருசோ நான் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. மடி, நம்ம வீட்டில் எல்லார் ஃபோட்டோவும் இருக்கு. ஆனால் உங்கள் அம்மா ஃபோட்டோவை மாட்டல. ஏன்னா உங்கள் அம்மாவோட ஞாபகம் உனக்கு வந்துடக்கூடாங்கிறக்காக தான். அந்த குறை தெரியாமல் வளர்க்குறதுக்கு நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? ஆனால் நீ என்னடான்னா எங்கள் எல்லாரையும் விட அவன் தான் நான் நல்லா பார்த்துக்கோ நம்புறேன். இல்லைப்பா? உங்களை மாதிரியே அவனும் என்ன நல்லா பார்த்துப்பான். சரிம்மா, உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். இப்போ அவன் எங்கே இருக்கான்? சென்னையில தான்ப்பா இருக்கான். அப்படியா? சரி, நீ போயிட்டு அந்த பையலை கூட்டு வந்துரு. என்னண்ணே அதுதான் சின்ன புள்ள புரியாம பேசிக்கிட்டு இருக்கு. நீ வேற. டேய் அமைதியார். அவன் நமக்கு தாண்டா சின்ன பிள்ளை. அவங்க இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல, அவளுக்கு இப்போ எல்லாமே நல்லா தெரியும். இல்லைம்மா? நீ போயிட்டாப்பா. அண்ணே நான் வேணா கார்ல டிராப் பண்ணிட்டு வந்துருவானே. வேணாம் பிரபு, பிள்ளைக்கு ஃப்ளைட்ல டிக்கெட் போட. சரிங்க, நானும் போவானே. எதுக்கு? நம்ம பிள்ளை நம்ம நம்பாம யாரா நம்புறது? விட தனியா போயிட்டுட்டோம். நீ போயிட்டாமா. ஆனா ஒண்ணு, உனக்கு 10 நாள் தான் டைம். அதுக்குள்ள அந்த பயலை கூட்டிட்டு நீங்க வந்துடணும். இல்லைன்னா அப்பா சொல்றத நீ கேட்கணும். அப்பா சொல்ற மாப்பிள்ளை தான் நீ கட்டிக்கணும். 11வது நாள் அப்பா சென்னையில் இருப்பேன். சரியா? என்னமோ சொன்ன, வாழ்க்கை பூரா அவன்கிட்ட எதையோ தேடி பார்த்துட்டே இருக்க போறேன்னு. என்னாச்சு தேவி? அவன் உங்ககிட்ட எதையோ தேடி பார்த்துட்டான் போல இருக்கு, அதான் ஓடிட்டான். நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் போயிடுறேன். சாரிடி. தேவி, நீ கவலைப்படாத. சேகரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். சிஸ்டர், எஸ், துரசிங்க எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, அங்க ஐசியூல இருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூ. யாரு? அண்ணனை பார்க்கறதுக்காக மதுரையில இருந்து வந்திருக்கோம். இந்த 7:30க்கு பிறந்தவன் 7 நாளா படுத்த படுக்கையா இருக்கான். இன்னும் எந்திரிக்கல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனா இப்ப இந்த கரும்பு பிடிச்சவனுக்கு டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆரஞ்சு சாப்பிடுறியா? டாக்டர் ஏதாவது அவர் எப்ப கண்முடிச்சு பேசுவாருன்னு சொன்னாங்களா? அது ஏமா கேக்குற? பாவம் அந்த டாக்டர். இந்த கட்டையில போடவன் கண்ணு முடிக்கணுங்கிறதுக்காக 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்ஸா ஏத்திட்டு இருக்காரு. எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு வயிறு தான் வீங்குதே தவிர இவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். சரிம்மா, நாங்க வரோம். அடுத்த தடவை வரும்போது இப்படி வெறும் கையோட வராதீங்க. தள்ளிப்படியா, காலை வைக்க டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, தள்ளிப்படு.
டாக்டர் நான் பவர் ஸ்டார் பேசுறேன். பேசுங்க பேசுங்க. டாக்டர் ஏதாவது டெவலப்மெண்ட் தெரியுதா? இங்க இன்சைட் டெவலப்மெண்ட் அவுட் சைட் டெவலப்மெண்ட்லாம் நல்லா நடக்குது. நான் உடனே அங்க பரப்பிட்டு வரட்டா? நீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. பணத்தை மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. என்னுடைய துறை எப்ப கண்ணு முழிப்பான்? நீங்க வசூல் ராஜா MBBS படம் பார்த்தது இல்லை? ஐயோ நான் தமிழ் படமே பார்த்தது இல்ல டாக்டர். ஒன்லி ஆடிட் படம் மட்டும் தான் பார்ப்பேன். அதுல வர்ற பிரகாஷ் ராஜா என்ன பார்க்க கூடாது, கமல்ஹாசனா என்ன பார்க்கணும். நாங்க பக்காவா ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுவோம். ஓகே டாக்டர், ஓகே ஓகே. லூசு போய் டாக்டர் இருப்பானோ? ஐயோ நாளா பிரிச்சு நாசமா போத்துருச்சேன். சில நேரத்துல இதுக்கு தான் பொட்டாட்டி வச்ச மணி கவுந்து படுக்கும் பெட்டுல கரன்சி நோட்டு கட்டுல மணி 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 குடுக்கிறவன் கொடுத்துட்டா குறைய பிச்சு குவிச்சிட்டா குத்தாட்டம் குமாலம் மணி மணி மணி. ஏண்டா கூறுகட்ட கொங்காப்பல, இந்த 100 கோடியுமே உனக்கு தானே. அதுல என்ன 1000 ரூபாய் மட்டும் எடுத்து தனியா வைக்கிற வைடா. அதுவும் சரிதா. அப்ப நான் கிளம்புறேன். பணத்தை பத்திரமா பாத்துக்க. மறுபடியும் கூறுகட்ட தானே பாய்ச்சிக்கிட்டு இருக்கேடா. மனச்சாட்சிக்கிறது கூடவே தான் நான் வருவேன். தனியா எப்படி இருப்பேன்? அப்ப வந்து தொலை. பவர் ஸ்டார் உருண்ட லொகேஷன் சேஞ்ச். ஐயோ 100 கோடி 100 கோடி டாக்டர். வாசல்ல வாசல்ல வா 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 கைராசிக்காரி. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சேன். அது நீங்க சொல்லக்கூடாது, வேற யார் சொல்லுவா? டாக்டர் தான் சொல்றாரு. வாங்க டாக்டர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க டாக்டர், அசிஸ்டன்ட் டாக்டர், அவங்க நர்ஸ், நான் துறச்சுங்க ஹாஸ்பிட்டல். கரெக்டா கரெக்டா ரிலீஸ் பண்ணுங்க. ஆமா நான் எத்தனை நாள் அங்க இருக்கேன்? எத்தனை நாள் ஆனா என்ன? கோமால இருந்து நீ எப்ப கண்டுபிடிச்ச? கோமாவா? நானா? பின்ன நானா? நீங்க கைராசிக்காரர், என்னை ரிலீஸ் பண்ணுங்க டாக்டர். ரிலீஸ் பண்றேன், பணம் வரட்டும் ரிலீஸ் பண்றேன். ஊச்சி போடு. டாக்டர் மாதிரியே மொரட்டு ஊசிய தூக்கி அடிச்சிய. பேஷண்ட் கண்ணு முழிக்கிற வரைக்கும் ஏன் இப்படி விட்டீங்க? தெரியல டாக்டர். டாக்டர் அவர் தான் கியூர் ஆயிட்டாரு, அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கோம். உனக்கு மாசம் மாசம் சம்பளம் வேணுமா வேணாமா? வேணும். அப்ப அது வரைக்கும் அவங்க வேணும். யாராவது துறையா? துறையெல்லாம் நீ பொழைக்க மாட்டான், பணமாயிட்டான். இனிமே தெய்வத்துக்கு எல்லாமே நான் தான். வாங்க தெய்வமே, வாங்க தெய்வமே. ஐயோ நீங்க நடந்தா என் கால் வலிக்குமே. பார்த்து 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 உட்காருங்க. தொப்பி இடிச்சிட போகுது. தொப்பி இடிச்சா நெஞ்சு வலிக்கும். பல்ஸ் நார்மலா இருக்கு. நம்ம ஊசி போடுறீங்களா? கரெக்டா தான் டாக்டர் போடுறேன். டாக்டர் முடிஞ்சிருச்சா? சண்டாளி, நீ முடிக்கணும்னு நினைக்கிறியா முழிக்கணும்னு நினைக்கிறியா? முடிக்கணும் டாக்டர். எதுக்கும் நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. டாக்டர் உங்க வாயால அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அப்படி இவருக்கு ஏதாவது நாய் இவர் சேர்த்து போயிட்டாருன்னா கூடவே நானும் உடன் கட்ட ஏறிடுவேன் டாக்டர். நீ ஏறிட்டாலும் நான் சொன்னேன், அப்புறம் வா இஷ்டம். கம் ஆன் சிஸ்டர், ஸ்ட்ரே தூக்கிட்டு வா, ஃபாலோ மீ. நானே உன் கழுத்தை கடிச்சு கொன்னுடுறேன். இவன் நம்ம பார்ட்னர். என்னடா சொல்லும் எப்படி வேர்த்திருக்கு? கரகண்டவா. வெளிய என்ன அவ்வளவு வெக்கையாவா இருக்கு? ஆமா கண்ணே, நீ ஏசி உள்ள ஜிலு ஜிலுன்னு இருக்கும்போது வெளியே வெளியே புழுக்கமா இருக்கு கண்ணே. இவன் மட்டும் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோயேன், நான் அவ ஜாலியா இருக்கலாம். ஆனா இவன் போய் சேர மாதிரி தெரியல. பேசாம தலைக்க நிறுத்து, நானே அம்பி கொண்டுவா. 100 கோடி இவன் செத்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஏய் நாங்க போயிட்டு வரதுக்குள்ள நீயாவே செத்துரு. ஏரோ தானே புக் பண்ண. ஹலோ, நான் சிஎம் பேசுறேன். சார் சொல்லு சார். என்னய்யா நீ ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறியாமே? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா சார் சும்மா. இப்பதான் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு வந்ததை வாட்ஸ்அப்ல பார்த்தனே. சார் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நடிகர் சார், நானும் ஒரு நடிகர். ஒரு மரியாதை நிமித்தமா நானும் போயிருந்தேன் சார். யோ அவரும் நீ ஒண்ணா? அது என்ன அரிசி அரைச்ச மாவு பவரம் முறைச்சா சாவு நல்லா பேசியிருக்கேன். ஒரு ரைமிங்காக ஒரு பில்டப் சார், என் ரசிகர்களுக்கு அதான் பிடிக்கும் சார். அதெல்லாம் படத்துல மட்டும் வச்சுக்க, என்ன தொலைச்சிருவேன். சரி சார் சரி சார் சாரி சார். கட்சி கொடியெல்லாம் டிசைன் பண்ணிருக்கியாமே? சார் அது காஸ்டியூம் டிசைன் சார், அது கட்சி கொடின்னு சொல்லி யாரோ தவறா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இனிமே நீ சினிமால கூட சிஎம் ஆகிற மாதிரி சீன் வரக்கூடாது. புரியுதா?
கடவுள் கூட வராது சார். என்னமோ ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னையாமே. எங்க அம்மா பெத்த ஆட்சி கை கூட பிடிச்சல சார். நான் போய் என்னத்த ஆட்சி. அப்புறம் வெடிகுண்டே உன் வீட்ல வெடிக்கும். எவன் கோத்து விட்டாரோ. சார் கிளம்பலாமா சார்? யோ பின்னாடி போயா. செல்லக்குட்டி சாங்கிரி. என்னடா செல்லோ அழுது கண்ணுல சவுந்து போயிருக்கு. இல்ல நான் ஹாயா உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறது. அடடா ஆச்சரியக்குறி. வாழ்க்கை கேள்விக்குறி. நான் உனக்கு ஒன்று வாங்கி வந்திருக்கேனே. என்ன? தட்டடாய். பிரியாணி தானே? சிக்கன் இருக்க உனக்கு சிக்கன் பிரியாணி. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்டி செல்லம்? இந்த காளி பையன் மண்டைய போட்டதான் கோழி தொடுவேன்னு விரதத்தோடு இருக்கேன். அவ்வளவுதானே? அவனை கொளுத்திடமா அவனை? கொளுத்திடமா அவனை? ஏன்? ஏய் இங்க கொளுத்தாத. ஏசி ரூம். நாம 3 பேரும் சேர்ந்து செத்து போவோம். கைய கட்டி போட்டியா டார்லிங்? அப்படி இல்ல செல்லம். ஏன்டி செல்லம் இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ண? பவர் கூட வேலை செய்யறான். நல்ல பவரா இருப்பான்னு நினைச்சேன். மானத்தை வாங்குறாளே. இவனுக்கு சுகரு எனக்கு ஃபிகரு. நீ எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த பிரியாணிய நான் உனக்கு ஆசையா ஊட்டி விடுறேன். அம்முக்குட்டி அவனை பார்க்க வச்சு நீ சாப்பிட்டா பாவம் உனக்கு தான் வயிறு வலிக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போற மாதிரி இந்த ஆளுக்கு லெக் பீஸ் போட்டா. சீ அந்த மூஞ்சிக்கு எதுக்கு லெக் பீஸ்? இந்த மூதேவிக்கு முட்டையே போதும். யோ வாய் தெரியா. 100 கோடிக்கு ஆசைப்பட்டு இவன் கிட்ட வந்த. இப்ப கோமால படுத்திருக்கா இந்த கோமாளி. நீ ஒண்ணும் கவலைப்படாத செல்லம். 2 நாள் வெயிட் பண்ணி பாப்போம். 3ஆம் நாள் பணத்தோட போவோம். இல்லனா இவனை கொல்ல வேண்டியதான். ஓகே. நேத்து நைட் நம்ம ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டுமே. என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. வரியா போடலாமா? ஹே வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா. டன் 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 டன். 10 நாள் கோமாவுல படுத்ததுக்கு வாட்ட சட்டமா ஒரு பையனை கூட்டி வந்திருக்காள. 10 மாசம் கோமாவுல படுத்திருந்தா இவன் 10 மாசம் ஆயிருப்பாள. ஒரே இடத்துல தரையிட்டு இருக்காதடா. அண்ணா பாப்பாக்கு ஃபோனுக்குன்னு பண்ணானே. பண்ணவேலடா. நல்ல வேலை ஞாபகப்படுத்த நீ. அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சேகர பாத்தியாடா? இல்லப்பா. பரவாயில்ல விடுறா. இன்னும் 2 நாள் இருக்குல்ல. நம்பிக்கையா தேடு. ஆனா 2 நாள் தான்ப்பா. 3ஆவது நாள் அப்பா அங்க வந்துருவேன். இல்லப்பா வந்து நான் அந்த பயலை இன்னும் பார்க்கலையா? என்னடி? அப்பா இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. அதான் பயமா இருக்கு. சேகரே அந்த நர்ஸும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வர மாட்டாங்க. இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. ஆமாடா. இங்க இருந்தா இவனை குணமாக்கவே முடியாது. நம்ம வேற எங்கனா போய் இவனை பார்த்தா தான் உண்டு. டேய் அதெல்லாம் விடுங்கடா. ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. இவன் கோமாக்கு போயிட்டான். பணம் எங்க போச்சு? இந்த அழகான கை தானே காசை வாங்குச்சு. ஏதோ யார பாத்திர போறாங்க. கம்முறா. பழங்கனதான் பாபு இவனுக்கு யாருன்னு நான் காட்டறேன்டா. டாக்டர் காட்டுறேன். நெஞ்சு போதுண்டா. இரு. கொஞ்சம் கீழ இருக்கு. அங்கதான். கீழ வாப்பா. நெத்தியில வாப்பா. என்ன? கூடிய சீக்கிரம் நம்ம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரணும். அவனும் கண்ணு திறக்க மாதிரி தெரியல. நமக்கும் பணம் வர மாதிரி தெரியல. நீங்கள் 2 பேரும் ஊருக்கு போங்க. உனக்கு உங்கள் அண்ணன் அண்ணி இருக்காங்க. கடை வேறு இருக்குது. உனக்கு உங்கள் அப்பா இருக்கார். ஆட்டோ இருக்குது. போய் வேலையை பாரு. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா தானே பாவம். நீ டெய்லி வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மூஞ்சில் எப்போ நான் முடிப்பேன்? இதுக்கும் மேலே தேவி. அதான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் கிளம்புங்க. டேய் சேகர், என்னடா பேசுற? என்ன பேசுற? பாதியில் அத்தையோட பார்க்குறியா? போடா. டேய்
போனா 3 பேரும் படத்தோட போவோம், இல்லனா 3 பேரும் போனமா போவோம்டா. எவ்வளவோ பார்த்தாச்சு, கடைசியா முட்டி மோதி பாத்துற வேண்டியதான். நீங்க யாருப்பா நீங்க? நாங்க இப்ப அனாதை மாதிரி. இந்த உலகத்துல கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதை இல்ல பாஸ். சூப்பரா சொன்னீங்கண்ணே. இன்னும் சொல்றேன் பார். நல்ல வேலை, யாரும் இல்ல, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஆனா மட்டும் கிடைக்கட்டும், இந்த நர்ஸோட ஓடி போயிட வேண்டியதான். சரியா இருக்கா? சரியா இருக்கா? இது சுமதி, இது லட்சுமி. கட்டே 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 நாட்டு கட்டே, நீ நல்லா நல்லா மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு. ஹலோ, நீ ஆபரேஷன் பெட்ல படுத்து வந்துடுறேன். ஹலோ அத்தா, போன் வந்தது கண்டு சரியா போச்சு. இல்லைன்னா என்னென்ன கண்ட்ராய் பண்ணி தொலைச்சிருப்பானோ. என்ன அபுக்கு அபுக்குற, ஓடிட வேண்டியதான். பாபு, ஒன்னு நினைச்சுதான் கனவு இருந்தேன். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ தெய்வமே, நான் துறை பேசுறேன். துரையா, எப்படா கண்ணு முழிச்ச? கண்ணு முழிச்சு 2 நாள் ஆச்சு தெய்வமே. உங்களை பேசலான்னு வரும்போதெல்லாம் அந்த டாக்டர் வந்து ஊசியை போட்டு போட்டு படுக்க வச்சுட்டான். இப்போ தான் தெளிஞ்சு வெளியே வந்து ஒரு போனை திருடி பேசிக்கிட்டு இருக்கேன். 2 நாளா கண்ணு முழிச்சு என்ன கில்லியாடா விளையாண்டுக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன் சொல்லுங்க. கடைசியா பார்த்தேன், நான் தப்பிக்கிறதுக்கு என்ன கட்டப்புல இருக்கு தெரியுமா? நர்ஸ் கட்டப்புல இருக்கு. உண்மையான நர்ஸ் நினைச்சுக்கிட்டு 2 பேரும் பின்னாடியே வாராங்க. ஐயோ, பணம் பத்திரமா இருக்கு தெய்வமே. டேய், பணம் எங்க தான்டா இருக்கு? உங்க பணத்தை காப்பாத்துறதுக்கா நம்ம பண்ண வீட்டுல வெட்டுக்கு கீழே வரிசையா அடுக்கி வச்சிருக்கேன் தெய்வமே. டேய், பண்ண வீட்டுல இருக்கிறது உண்மைதானே? எட்டனா குறைஞ்சாலும் செருப்பை கொண்டு அடிக்க, அப்படி ஒரு விசுவாசி. எப்படியாவது காப்பாத்துங்க. சரி இரு, வரேன். எவன் செஞ்ச புண்ணியமத்தை போனாது கிடைச்சிச்சா? வாங்க 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 வாங்க. அப்பாடா, தூக்கு. இருக்கா இருக்கா? என்னடா துரை, எங்கடா என் பணம்? பணம் எங்க? பணம் எங்க தான்டா இருக்கு? உங்க பணத்தை காப்பாத்துறதுக்கா நம்ம பண்ண வீட்டுல வெட்டுக்கு கீழே வரிசையா அடுக்கி வச்சிருக்கேன் தெய்வமே. எப்படி என் போன்ல இருந்து துரைய பேச வச்சான் பாரு. ஆண்டவன் நம்ம பக்கம்டா, ஆண்டவன் நம்ம பக்கம்டா. மதுரை மாவட்டம் ஃபுல்லா பழங்கானத்தா பாபு பேர்ல 100, 200, 500, 1000 ஆட்ட ஓட்டம்டா. ஓட்ட வைக்கிறோம்டா, ஓட்ட வைக்கிறோம், ஓட்ட வைக்கிறோம், ஓட்டடா. டேய், நானும் ஒரு 25 மொபைல் கடை வைக்க போறேன்டா. ஐயோ ஐயோ ஐயோ. ஏன்டா 10வது வச்சுக்கிறேன்டா. டேய், அதான் இவ்வளவு பணம் இருக்குல்ல. நம்ம காசே நம்ம கிட்ட இல்ல, இது இன்னொருத்த காசு. இது எதுடா நமக்கு? இது யார்கிட்ட சேரணுமோ அவங்க கிட்ட சேரும். டேய், லூசாடா நீ. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்ப இதை திருப்பி கொடுக்க சொல்றியா? இல்ல மாப்பிள்ள, அப்புறம் அவனுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? கொடுத்துருவான். அதுக்கு முன்னாடி ஹலோ, என்ன தலைவரே, எப்படி இருக்கீங்க? யாருப்பா? பாபே, பழங்கானத்தம் பாபே. கோரிப்பாளையம் ரஹமத். சிம்மக்கல் சேகர். டேய், இப்போ என்னடா வேணும் உங்களுக்கு? ஐயோ தலைவரே, எங்களுக்கு ஒண்ணு வேணாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க என்னடா எனக்கு தரது? உன் பணம் எங்க கிட்ட பத்திரமா இருக்கு. டேய், நீங்க யார்ட்ட மோறேன்னு தெரியுதுல்ல? என்ன தலைவர் இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு தெரியாதா? இந்த வருஷம் உங்களை பார்த்தா நான் வந்திருக்கோம். சாதாரண ரசிகன் அசால்ட்டா சொல்லிட்டீங்கல்ல. என்ன தலைவரே, உதர்தா? டேய், விளையாட எங்கடா? வேணாண்டா. எங்கடா இருக்கு? நாளைக்கு காலையில 10 மணிக்கு அடையார் பக்கத்துல இருக்கிற குயிலு குப்பத்துக்கு வா. வந்து பணத்தை வாங்கிக்க. தனியா வாங்க, வந்துதான் ஆகணும். போலீஸ் கிட்டலாம் போக முடியாது, அத்தனையும் கருப்பு பணம்ல, புரியுதா? டேய், வர்றேன்டா ராஸ்கல். ஆட்டோ நில்லுங்க. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கு. போலாமா? அப்பா ப்ளீஸ் பா, இன்னும் 2 days பா ப்ளீஸ். அவனுக்கு 3 மாசம் டைம் கொடுத்தேன், ஆளையே காணா. உனக்கு 10 நாள் டைம் கொடுத்தேன், ஒன்றும் நடக்கல. மறுபடியும் 2 நாள்ல எப்பறா? அப்பா ப்ளீஸ் பா, இன்னும் 2 நாள் இருக்கேன்ப்பா. டேய் சொல்ற. அண்ணன் சொல்றாருல, ஏறு. இல்ல சித்தப்பா, நான் எப்படியோ கண்டுபிடிச்சிருவேன். அண்ணன் சொன்னா கேட்கணும். வண்டியில உட்காருன்னு சொன்னேன். வா போவோம். என்னோட லக்கேஜ் வந்துருச்சு, வா வா. அப்பா வரேன்டி. உள்ள போ.
யாரா கொடியார பிள்ளைக்கா பயல தலைமை மேல தூசுபடா போகுறா. டேய் மச்சான் பவர் வந்துட்டான். இப்போ என்னடா பண்ணலாம்? ஹலோ, நான் வந்துட்டேன். பாத்தியா? எங்க பார்க்கலையே. ஏய் என்ன இல்ல அந்த ஜனங்களை பாத்தியா? ஏய் விளையாடாதீங்கடா. விளையாடுறா அங்க பார். உன் படத்துல அழுக்கப்பட்டு துடைக்கலாம் பார். அழுக்கப்பட்டதே அவனால தாங்கிக்க முடியலையே. பாத்தியா? சாப்பாட்டுக்கு வழி இல்லைனா கூட உன் போஸ்டர் சந்தோஷமா கட்டி பிடிச்சி தூங்குறான் பாத்தியா? அந்த கஷ்டத்தை கூட உன்னே நினைச்சிருக்கான் பாரு. அவன் தான் உண்மையான ரசிக்கன். என்ன ஏசில் தான் உட்காருவியா? இறங்க மாட்டியா? நீ முதல்ல இறங்கு. வணக்கம் தலைவா. அரிசி அரைச்சா மாவு, பவரை முறைச்சா சாவு. டயலாக் சூப்பர் தலைவா. என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுப்பேன், உயிரே கொடுப்பேன். தலைவர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. அதுவும் இந்த மாதிரி ஏரியால. தலைவரே இந்த மாதிரி இடத்துல வந்து உங்க ரசிகரை பாக்குறீங்க. உண்மையிலே பெரிய ஆள் நீங்க. தலைவர் இன்னைக்கு தான் முதல் தடவை நான் நேர்ல பாக்குறேன். ஆனா தலைவர் சினிமால பாக்குறதை விட நேர்ல பயங்கர அழகா இருக்காருல்ல? எங்கடா பணம்? எப்படா தருவீங்க? ஹேய், உங்க எல்லாருக்கும் தலைவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? இந்த எல்லா வீடும் இடிச்சு செவர்லயே வீடு கட்டி தர போறாரு. இலக்கத்திலே இப்ப போடுறேன் பாரு. ஏய் வீடுனா வீடு மட்டுமா? மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், வீட்டுக்கு தேவையான எல்லாம் மட்டும் இல்லப்பா. ஒவ்வொரு வீட்டுக்கும் மாசம் மாசம் புழுங்கரிசி 10 கிலோ, பச்சரிசி 10 கிலோ, பிரியாணி அரிசி 10 கிலோ. இன்னும் என்னடா பண்ண போறாரு? நினைப்பாளுங்கடா. டேய் உங்க காசு எடுத்து மிச்ச காசை கொடுங்கடா. ஏன்டா ஏன் விட்டு துட்டு எடுத்து என்னடா பண்ணிட்டு வெயிட் இருக்கீங்க? பண்ணு. இன்னொரு இடத்துக்கு வா, அங்க தரேன். ஏய் அண்ணே, உங்க எல்லாருக்கும் ஹோம் தேட்டர் தர போறாரா? வித் ரிமோட் எல்லாம் கத்துறேன். நான் யாருன்னு காட்டுறேன்.
ஜெயராம் வச்சதே துட்டு கொடுத்தாங்க அதான் பவர் சார். இங்க எதுக்கு வர சொன்னாங்க? ரொம்ப குழப்பறாங்களே. சரி பாப்போம். உதவிங்கிற பேர்ல 10 ரூபா செஞ்சாலும் விளம்பரத்தை தேடுறாங்க. நீங்க இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அங்கிள் நீங்க எங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணீங்களாமே. எங்க டீச்சர் சொன்னாங்க கடவுள் அவங்களா வந்து உதவி செய்ய மாட்டாங்க, யாரையாவது அனுப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நீங்க கடவுளா அங்கிள்? படத்துல நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்றீங்க. நீங்க உண்மையிலே நல்லவர் அங்கிள். அவசரப்பட்டோமோ? எப்படி பசங்க முழுசா வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இப்ப எங்களே கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க தலைவர. இது வரைக்கும் நீங்க சம்பாரிச்சதுல இது மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குமா? பார்க்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஒருத்தர் கொடுத்தா தான் அதோட மதிப்பு. நல்லா சம்பாரிங்க, தப்பு இல்ல, நிறைய வச்சுக்கங்க. உங்களை நம்பினவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல தலைவா. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், போகும்போது வெறும் கையில தான் போறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி இருக்கும்? படத்துக்கு படம் நீங்க தான் தலைவரை கெட்ட மாத்துறீங்க, நாங்க மாறவே இல்லையே. நீங்க நடிக்கிறீங்க, அது உங்க தொழில். நாங்க தொழிலா பார்த்துருக்கணும், நாங்க கடவுளா பார்த்துட்டோம். நடிகை திரிசாவுக்கு மன்றம் வச்ச நாம அன்னை தரிசாவுக்கு வைக்கலையே, அது நம்ம தப்பு தானே. என்ன தலைவரை? கல்யாணம் நடந்தா அது உங்க தலைமையில தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்போ நடக்குமான்னு தெரியல. அவ இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரியல. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதில்ல. இவன்கிட்ட கொடுத்தா இவன் நிறைய பேர் உதவி செய்வான் ஆண்டவன் நம்புறான். ஆனால் நீங்கள் அந்த ஆண்டவனையும் ஏமாத்திட்டீங்களே, இது சரியா தலைவரே? உங்க பணத்தை நாங்கள் எதுவும் வேஸ்ட் பண்ணல தலைவரே. இந்த அனாத ஆசிரமம், முதியோர் இல்லம், கேன்சர் ஆஸ்பத்திரி, சென்னை மலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்க பேரை சொல்லி கொடுத்தோம். கொடுத்த உடனே அவங்க மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே, அதெல்லாம் நீங்க பார்க்க கொடுத்து வைக்கல தலைவரே, கொடுத்து வைக்கல. நாங்க கொடுத்த பணத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம் தலைவரே. மிச்ச பணத்தை பதறாதீங்க, எடுத்த இடத்துல நாங்க வச்சிட்டோம். சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு, அதே பழப்பா எடுத்தோம் பார்த்தீங்களா? நாங்கள் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எங்களை மாதிரி நிறைய பசங்க இப்படி தான் இருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். எங்களை மன்னிச்சிருங்க தலைவரே. வரோம் தலைவரே. டேய் நில்லுங்கடா. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பெரிய நடிகனா மாற்றினாங்க, ஆனால் நீங்கள் 3 பேரும் என்ன மனுஷனா மாற்றிட்டீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இனிமேல் நல்லதே பண்ணுவேன், சரியா? அப்பா சேகர் தான் பேசுறான். என்னாச்சுடா? அப்பா ப்ளீஸ் பா, இது ஒரு தடவை பேசிக்கிறேன்ப்பா. தம்பி என்னடா பண்ணலாம்? அண்ணா என் மனசுக்கு சரியா தான் படுது, பேசிட்டு போட்டா. அதான் உன் சித்தப்பனே சொல்லிட்டான்ல, பேசு. தேங்க்ஸ் பா. டேய் லூசு லூசு, எங்கடா இருக்க? நீங்க மேல்முருகன் ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்கியா? நாங்களும் அங்கே தான் இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் கேட்டு போறேன், நீங்க தான் லாரி பிடிச்சி வந்துருங்க. ஏன்னா அவனும் இந்த ரோட்ல தான் இருக்கலாம், சரியா? மச்சான் சீக்கிரம்டா. டேய் தேவி, நான் லிஃப்ட் கேட்டு வந்துடுறேன். அண்ணா அண்ணா ஃபேமிலி மேட்டர். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா அண்ணா லவ் பண்ணுறேண்ணே. தேவி எனக்கு வண்டி கச்சிச்சு மச்சான், நீங்க வந்துருங்கடா. தேவி நான் வண்டியில் ஏறிட்டேன், ஏதோ நல்ல ஃபேமிலி ஹெல்ப் பண்றாங்க, எதுவும் கவலைப்படாத. நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரா? ஏய் அவன்லாம் ஒரு கேரக்டரா? அந்த ஆள் மூஞ்ச பாத்திருக்கியா? சுத்த வேஸ்ட். டிவிசில வர அப்பா மாதிரி இருக்காரு. ஒருத்தரோட மூஞ்ச பார்த்தே சொல்றேன், உங்க அப்பா சுத்த வேஸ்ட். அவனை நம்பின உன் லைஃபே வேஸ்ட். அப்பா ஒத்துக்கிட்டாலும் என் சித்தப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அப்பா ஒத்துக்க மாட்டேன், சித்தப்பா ஒத்துக்க மாட்டேன்ற. உன் சித்தப்பா கண்ணை பாத்திருக்கியா? பார வேலை செய்யற மாதிரி இருக்கான், ஒண்டர்ஃபுல்ல தண்ணியில ராவா அடிக்கிற மாதிரி இருக்கான். அந்த ஃபேமிலி நீ செட் ஆக மாட்டேன். என் கூட வா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்.
என்ன மறந்துரு. இறந்துருன்னு சொல்லு, ஆனா மறந்துன்னு ஒரு நாளும் சொல்லாத தேவி. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. எனக்கு அப்பா தான் முக்கியம். கல்யாணமா? யார் மாப்பிள்ள? உனக்கு தெரிஞ்சவன் தான், உன் ஆப்போசிட் கேங் லீடர். ஜிந்தாவா? இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. ஆல் தி பெஸ்ட். நல்லா இரு. இடியட். டிரைவர் வண்டி நிறுத்துப்பா. எப்படி? ஹலோ சார். ஹலோ மேடம். நான் உங்களை பத்தி பேசுனது உண்மை கிடையாது சார். நீங்க ரொம்ப நல்லவர். உங்க தம்பி தான் நைஸ் ஐஸ். ஹலோ சார். நான் பேசுறது சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். நீ எதை வேணா விளையாட்டு எடுத்துக்கோ, தப்பு இல்லை. ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டாத. அப்போ நான் சீரியஸ் ஆயிடும் சேகரே. ஐயோ, நம்மளாம் ஒரே ஃபேமிலி சார். ஹாய், how are you? Nice meeting you. தம்பி ஓகே தானே? ஓகேண்ணே. என்னடா சார் சார் அண்ணா விட்டுங்க. ஐயோ இவனுக்கு வேற வந்துட்டாங்களே. ஏண்டி மாப்ள, லவ் எப்பயா தான் ஜெயிக்கும், ஆனா நட்பு எப்பவுமே ஜெயிக்கும். எப்படி மாப்பி உன்னால மட்டும் முடியுது? கவிதை கவிதை சூப்பரா மாப்ள, சூப்பரா பிச்சிட்டடா. ஐயோ அப்படி சிரிக்கும் போது சிவாஜி மாதிரியா இருக்கீங்க. நீ அட்டாத்தடவாலே நான் தொட்டதெல்லாம் தூளே. மதுரை ஜில்லா ஆளு என் மனச கொஞ்சம் கேளு. ஏ உத்துங்கடா பாலு நீ உற்சாகமா கெடா வெட்டி பொங்க வச்சு நீ உற்சாகமா ஆடு.